ஆனால் எக்ஸாமில் காப்பி வச்சதுனாலே தப்பாக தான் எழுதுவேன். முதல்ல என்னைய கூப்பிட்டா நான் என்ன செய்யறது? யாராவது முன்னாடி 2 பேர் பேசினா அதுலேருந்து ஒரு 2 பாயிண்ட் எடுத்து கவுண்டர் இருக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்து ஏற்றி விட்டா எனக்கு புரியுதுனே. இந்த வேலையை பார்த்துங்க. வந்திருக்கக்கூடிய அனைத்து தாய் மாமன்களுக்கும், இனிமேல் தாய் மாமன்களாக ஆகப் போகிறவர்களுக்கும், அந்த அழகான மாப்பிள்ளைகளுக்கும், இந்த தாய் மாமன்களையும் மாப்பிள்ளையும் என்னைக்கு ஒத்துமையாவே வச்சிருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களையும் வருகிற விழாக்கமிட்டி சார்பாக வரவேற்கிறோம். மாமன், அதாவது இந்த மாமன்ற உறவு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நெருக்கமான ஒரு உணவா இருக்கும். அதை பத்தி தான் படம் பேசுது, அதை பத்தி தான் பத்திரிக்கை எல்லாரும் பேச போறாங்க. அதையே நானும் சொல்லல. நான் ஒரு மாமன், நான் ஒரு தாய் மாமன்றதை மட்டும் ஷேர் பண்ணிட்டு நான் பேசுறதுக்கு பெரிய அடுத்து வந்திருக்காங்க, அவங்க எல்லாம் பேசுறதை கேட்போம். எங்க அக்கா பசங்க பேர் ஜெய்சாந்த், ஜெய்சூர்யா. நான் தாய் மாமன் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் ஆயிடுச்சு. எங்க அக்கா பையன் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் போயிட்டாப்ல. எனக்கு ஃபர்ஸ்ட் கதை சொன்னோடனே, அதாவது நான் அவனை மாமா கூப்பிடுவேன், அவன் மாப்பிள்ளை கூப்பிடுவான். நாங்கள் பயங்கரமான நண்பர்கள். இந்த மாமா ஃப்ரெண்டை நம்ம ஏன் மாமா மாப்பிள்ளைன்னு கூப்பிட்றோம்னா அதில் ஒரு பயங்கர நட்பு இருக்கு. அதே மாதிரி தான் நம்ம தாய் மாமன் எப்பயுமே நமக்கு ஒரு நண்பர்களா நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்க முடியும். பிரச்சனையும் வரும், ஆனால் பயங்கரமாக ஷேர் பண்ணி. அது மாதிரி தான் எங்கள் அக்கா பசங்க என்கிட்ட அவங்க அப்பா கிட்ட கேட்கறத விட என்கிட்ட நிறைய கேட்பாங்க. அது அன்பு நட்பு எதுவாக இருந்தாலும் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும் அந்த உறவு. ஃபர்ஸ்ட் இந்த கதையை சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஏன்னா இப்படி ஒரு மாமனா நம்ம இல்லையே. நாளைக்கு இந்த படத்தை பார்த்துட்டு எங்க அக்கா சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குங்க, ஏன்னா இதெல்லாம் நீ என்னைக்காவது ஒரு நாள் பண்ணிருக்கியாடா? இந்த மாதிரி பல வீட்டுல பஞ்சாயத்து வரப்போது. இப்படி ஒரு மாமனை எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு மாமன் இப்படி எப்படியெல்லாம் இருக்கணும், எந்த மாதிரிலாம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கணும், இப்படி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு மாமன் தான் நம்ம அண்ணன் சூரியன் இந்த படத்துல மிக சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அது மாதிரி நண்பன் சிறப்பாக கலக்கியிருக்கான். இந்த படம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு படமா இருக்கும். அதுதான் நிச்சயமான முறையில் இந்த படம் கதையை கேட்டுட்டு படம் முடிச்சுட்டு டப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது ஒன்னே ஒன்று தான் தோணுச்சு. இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீனும் ஆகட்டும், ஒவ்வொரு சிச்சுவேஷன் ஆகட்டும், ஒவ்வொரு டைலாக் ஆகட்டும், எதையாவது எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது நம்ம கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில கிராஸ் பண்ணியிருப்போம். இதுல வரக்கூடிய ஏதாவது ஒரு வசனத்தை நம்ம வாழ்க்கையில நம்ம பேசியிருப்போம். ஏதாவது ஒரு சிச்சுவேஷனாவது நம்ம லைஃப்ல நடந்திருக்கோம். அந்த அளவுக்கு லைஃப்ல ரொம்ப கனெக்டிவிட்டியான ஒரு படமா இருக்கும். நிச்சயமா இந்த தாய்மாவன் உங்க எல்லாரையும் ஏங்க வைப்பான். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பான ஒரு படமா வந்திருக்கு மாமன். எல்லாரும் படத்தை பாருங்க. நிறைய பேருக்காக பேசுறதுக்கு அவங்கெல்லாம் பேசட்டும். நன்றி, வாய்ப்பு. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா பெரிய வணக்கம். அண்ட் மாமன் படம், கடைக்குட்டி சிங்கம் படத்தை எப்படி கூட்டமா குடும்பமா போய் தியேட்டருக்கு போய் பார்ப்பாங்க. கண்டிப்பா இதுவும் அப்படி கலந்து போய் பார்ப்பாங்க. ட்ரெய்லர் பார்த்தப்போ என் பொண்ணு ஒன்று கேட்டா, எனக்கு இப்படி ஒரு தாய்மாமன் இல்லையே அப்படின்னு. அப்படி எல்லாருக்கும் தோணும், உங்களுக்கும் தோணும், கண்டிப்பாக தோணும். அண்ட் நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. பாண்டியராஜ் சார் கிட்ட அசிஸ்டண்ட் அசோசியேட்டாக ஒர்க் பண்ண பிரசாந்த் கண்டிப்பாக ஜெயிப்பார். பாண்டியராஜ் சார் மாதிரி தரமான படங்கள் கண்டிப்பாக அவர் கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கிடைச்சது. சச் எ ஒண்டர்ஃபுல் பர்சன். எல்லா டீமோடவும் நான் இந்த படத்துலயே நானும் இருக்கேங்கிற ஒரு பெரிய என்ன சொல்றது பெருமையாக நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெற்றி அடையும், நீங்கள் அடைய வைப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அது கடைக்குட்டி சிங்கம் படம் பண்ணும்போது நான் சார்கிட்ட சொல்லுவேன், இது கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஆகுங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபீல் எனக்கு வந்துட்டு இருக்கு இந்த படத்தை பற்றி. சூரி காமெடி பண்ணிட்டு எப்படி அட வச்சுங்க தெரியுமா? அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு அந்த கண்ணாடியை தொட்டு முத்தம் கொடுப்பீங்க பாருங்க, அடாத அவங்க இருக்க மாட்டாங்க. யூ சச் அ ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சிவா சார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக எண்ணம் போல் தான் உங்களுக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு. அண்ட் ராஜ்கிரண் சாரோட நான் படம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக எனக்கு ஆசை.
அந்த கனவும் எனக்கு இதில் நிறைவேறிச்சு. எல்லாருமே அவ்வளோ அற்புதமாக தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. அந்த லட்டு பையன் அவன் தான் எல்லா படத்தையும் தூக்கிட்டு போன அந்த பையன். காட் பிளெஸ் யூ கண்ணா. அண்ட் ஐ எம் அ கிரேட் ஃபேன் ஆஃப் தட் லிட்டில் பாய் லட்டு பையன். அண்ட் படத்தை வந்து கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக இது பிடிக்கும். கண் கலங்காமல் இருக்க மாட்டாங்க. அதுக்காக இது வந்து இட்ஸ் எ வெரி என்டர்டெய்னிங் ஃபிலிம் ஆல்சோ. நான் நிறைய இடத்துல சீரியஸாக பண்ணால் கூட காமெடியாக சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். நானும் ராஜ்கிரண் சாரும் அந்த மாதிரி பண்ணினோம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிரில்லியன்ட் ஃபிலிம். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஹேவிங் மீ பிரசாந்த். இந்த படத்தில் வந்து நான் பண்ணணும் இந்த கேரக்டர்னு அவர் ஒத்த காலில் நின்னாரா. ப்ரொடியூசர் வந்து பரவாயில்லை வேறு ஆர்டிஸ்ட்டை போடுங்கன்னு கூட சொன்னாருன்னு கேள்விப்பட்டேன். இல்லையா? ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட். அண்ட் ஐம் கிரேட். ஐம் ஃபீலிங் கிரேட் டுடே. தேங்க்யூ. பாருங்கள், நான் வர முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் இதே கலரில் எனக்கு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு இந்த மாதிரி டெண்டான் டேர் ஆயிருந்தது. ப்ரொடியூசர் சார் தெரியுமோ என்னமோ தெரியல, சீலிங்லேருந்து மேடையிலேருந்து எல்லாமே கிரே கலரில் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபோன் பண்ணி சொன்ன பொழுது சூரி சார் படம் அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து கண்ணை முடிட்டு நிச்சயமா இந்த படத்தை நான் பண்ணி தான் தீர்வேன்னு ஒத்துக்கிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு படம் சூரி சார் கூட பண்ணியிருக்க வேண்டியது, அது எனக்கு பண்ண முடியாமல் போச்சு. அதனால நான் அதை ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தபோது இந்த வாய்ப்பு வந்தது. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே. ஸோ சூரி சார் பேர் சொன்ன உடனே நான் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தேன். ஏன்னா போன படம் நான் அவர் கூட பண்ணணும்ன்றது தேதிகள்னால முடியாமல் போச்சு. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்கள் கூட நடிக்க வாய்ப்பு கிடைச்சதுக்கு. அண்ட் அடுத்தது சொன்னாங்க நபர்பந்த காம்பினேஷன் சுவாசிகா நீங்க சேர்ந்து வரீங்க, அதில் மருமக இதில் மக. ஓ சூப்பர். ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் அங்க போன ரொம்ப சர்ப்ரைஸ். விஜய் சந்திரசேகர் என்னுடைய ரொம்ப நீண்ட நாள் ஃப்ரெண்டு. அவங்கள பார்த்து அப்கோர்ஸ் ராஜ்கிரண் சாரோட இப்போ சமீபத்தில் ஒரு படத்தில் நடிச்சிருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். அண்ட் ஏகப்பட்ட க்ரூ, ஏகப்பட்ட காஸ்ட் அண்ட் எல்லாரோடையும் ரொம்ப நல்லா இருந்தது. விஜய் நான் இப்போதான் சொல்லிட்டு போன மாதிரி லட்டு அண்ட் சூரி சாரோட சேட்டை ரொம்ப நல்லா இருந்தது என்ஜாய் பண்றதுக்கு. அந்த மேஜிக் ஷோ பொழுது அவன் பண்ணது மட்டும் இல்லாமல் அப்போ நீங்கள் அடிச்சிங்க பாருங்க ஜோக்கு, அதை நான் மறக்கவே மாட்டேன் சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க அப்பா எங்களை மேஜிக் ஷோ பார்க்க வச்சுட்டான் பார்த்தியான்னு சொல்லி ஜோக் பண்ணீங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ உங்களோட நடிச்சது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் மொத்த க்ரூக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாருக்கும் பிரசாந்த் என்டையர் க்ரூ என்டையர் டீமுக்கு நான் என்னுடைய பெஸ்ட் விஷஸையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமா வைப் ட்ரெய்லர் வந்த உடனே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர், டைரக்ஷன் டீம், டைரக்டர் எல்லாருக்கும் நன்றி. சூரி சார் தேங்க்யூ. மேலும் மேலும் உங்களோட நிறைய ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷன் எப்படி கோலாகலமாக நடக்குதோ கிட்டத்தட்ட ஷூட்டிங் தினமும் இப்படி தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நிறைய ஆர்டிஸ்ட் கூட நடிச்சது. ஏன்னா இப்போல்லாம் குடும்பம்லாம் ரொம்ப சின்னதாகிடுச்சு. அப்பா அம்மான்ற ஒரு ஐடென்டிட்டி அதோட முடிஞ்சிருக்கு. பட் வேற இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆர்டிஸ்ட், ஷூட்டிங் ஸ்பாட்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோலாகலமாக இருக்கும். ப்ரொடியூசர் வந்து அவ்வளோ அற்புதமாக பார்த்துருக்காங்க. யாருக்கும் எந்த குறையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஆல்மோஸ்ட் திருச்சியிலே தான் பண்ணோம். இங்கே பேட்ச் ஒர்க் மட்டும்தான் பண்ணோம். தேங்க்யூ சார். திருச்சி கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் இருந்து சந்தோஷமாக அனுபவிச்சது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் டீம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கூட அவர் ஒர்க் பண்ணால் நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் ஃப்ரீடம் உண்டு. பிரசாந்த் கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு, சஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அது ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் டீம் டு ஒர்க். இதுதான் செய்யணும், இப்படிலாம் கேட்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ எனி ஒன் கேன் வாய்ஸ் தேர் ஒப்பீனியன். ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா அது ஓப்பனாக கேட்கலாம். பிரசாந்த் அகாமடேட். எனக்கு கதை சொல்லும்போது பிரசாந்த் வந்து எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இந்த படத்தில் அவன் தான் சார் வில்லன் யாரை சொன்னார்னா லட்டு தான் சொன்னார். ஏன்னா அந்த இதுல நடக்கிற அத்தனைக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷத்துக்கும் அவன் தான் காரணம். அந்த ஒரு நடுவில் நடக்கிற சங்கடங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த அறந்தவாள் தான் காரணம். ஸோ
ஸோ அவ்வளோ பாசமான அந்த ஒரு விஷயத்தில் அவனே தான் சார் படத்தில் வில்லனா வரான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நடுவில் அப்படின்ட்டு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து அவ்வளோ லைவ்லியாக இருந்ததுக்கு காரணம் லட்டு. எப்படி சூரி சார் மேனேஜ் பண்ண ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். நான் பசங்க படத்தில் பண்ணியிருக்கேன் பாண்டியராஜ் சார் கூட. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே இருந்த ஒரு 20 பசங்களுக்கும் லட்டும் ஈக்குவல் சார். நம்ம ஒருத்தம் போதும், அவங்க 20 பேர் வச்சு கூட நம்ம முயற்சிடலாம். அப்படி வச்சு ஒரு மோஸ்ட் என்டர்டெய்னிங் ஃபெல்லோ ஆன் செட் சீனில். அண்ட் சூரி சார் உண்மையிலே ஒரு இடம் அவர் உண்மையில அவ்வளோ பாசத்தை பட்டிக்கிட்டே தான் இருப்பார். ஒரு சொன்னங்களே இருக்காது அவருக்கு. அவங்க அப்பா திட்டினா இருந்தா கூட அப்பாவெல்லாம் மிரட்டிடுவான் பையன். ரொம்ப ஏதாவது திட்டினாருன்னா அப்பா ஃபோன் கொடு, அம்மாட்ட பேசணும். 2 பேருக்கு அம்மா தான் செக்மேட். இவன் ஏதாவது தப்பு பண்ணாலும் ஃபோனை கூட அம்மாட்ட பேசுறேன், நான் கொஞ்சம் சைலண்ட் ஆவான். இவர் ஏதாவது சேட்டை பண்ணாலும் அவனும் அதே டயலாக், ஃபோனை கூட அம்மாட்ட பேசணும். அப்போ பிரசாந்த் மடங்கி உட்காந்துருவார். அது அவங்க வீட்டில் உள்ள செக்மேட் அவங்களுக்கு இவங்க தான். ஸோ வெற்றி வர வர சூரி சாருக்கு ஒன்றும் பெருந்தன்மையும் ஒரு நிறைவும் அவர் முகத்தில் இருந்துகிட்டு இருக்குது. நாங்கள் 2 பேர் சேர்ந்து செஞ்ச ஒரு சீன், அது அவர் அவ்வளோ பாராட்டணும்னு அவசியமே இல்லை. பட் அகைன் நம்ம படத்தில் அவ்வளோதான் சார். உயிரோடு இருக்கும்போது நம்ம யாரையும் பாராட்ட மாட்டோமே அப்படிப்போம் இல்லையா? அது இல்லாமல் நாங்கள் அந்த சீன் முடிச்சோடனே பார்க்கும்போதுலாம் அவர் சொல்லிட்டு இருப்பார், சார் அந்த நைட் எடுத்தோம்ல சார் அந்த சீன் சூப்பர் சார் அப்படின்னு. ஸோ அன்னைக்கு போது எனக்கு ஜோஷில் போயிட்டு நல்லா இருக்குது. மோதரை சொல்லுவார், 2ஆம் நாள் சொன்னார், அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். டேரக்டர் சொன்னார் ஓகே, பட் இவர் அதை சொல்லிக்கிட்டே இருப்பார். நடிக்கிறவனுக்கு வேற என்ன வேணும்? அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். நம்மளுக்கு வந்து ஸ்பாட்லேயே நம்மளுக்கு வந்து அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு. அண்ட் இதில் நான் வந்து அழகான ஐஸ்வர்யா அப்பா. ஸோ அவங்க எங்களுக்கு இங்கே 2 பேருக்கும் ஒரு, அதாவது பொண்ணுங்களுக்கு வந்து அப்பாட்ட நிறைய பாசம் இருக்கும் இல்லையா? ஸோ அது கிட்டத்தட்ட அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்கிரிப்ட். பொண்ணு வந்து என்கிட்ட எதிர்த்து தேவையாமல் பேசலாம், தைரியமாக பேசலாம், எதுவும் ஹோல்ட் பேக் பண்ண வேண்டாம். அவங்க லவ் பண்ணாலும் அதை பற்றி சொல்லலாம், சங்கடத்தையும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப். என்ஜாய்ட் ஒர்க்கிங். அவங்க எல்லாம் நல்லா நடித்தாங்கன்னு நான் சொன்னேன்னா நான் ரொம்ப தப்பான விஷயம். அவங்களுக்குலாம் அவ்வளோ இயல்பாக வர்றது. சுவாசிக்கா லவர் பங்கில் பார்த்து அவங்களை ரசித்தேன். எட்டனதர் கிரேட் ஆக்டர். எத்தனை தடவை என்ன ஆங்கிளில் வச்சாலும் அதே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, டயர்டே ஆக மாட்டேங்கிறாங்க சீரியஸ்லி. ஏன்னா இது சில பேர் நம்மளே கேட்போம், இது வேணுமா, நம்ம தான் அதை பண்ணோம், அந்த கேள்விலாம் கிடையாது. திருப்பி ரெடி. அது எத்தனை தடவை ஆனாலும் சரி, அது எவ்வளோ பெரிய எமோஷனல் ஆனாலும் சரி, அது அப்படியே மெயின்டைன் பண்ணி அவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. வண்டர்ஃபுல் குவாலிட்டி நான் பார்த்தது ரசிச்சது, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ராஜ்கரன் சார் கூட மீண்டும் ஒரு ஸ்க்ரீன் ஷேரிங் மூமெண்ட் எனக்கு நிறைய பாசம், அந்த சந்தோஷம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் பிரசாந்துக்கு மனப்பூர்வமான நன்றி. அவங்க டீம் மெம்பர்ஸ் அத்தனை பேரும். நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட் ரொம்ப லேட் ஆச்சுன்னா ஒரு சின்ன சொந்தங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்கே போய் இருக்கும். ஆனால் இந்த செட்டில் அது நடக்காது. ஏன்னா 20 ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க, அவங்க எங்கே பிளேஸ் பண்ணுறதுங்கிறது பெரிய கஷ்டம். அதை அவங்க வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு வேலை வர்றதுக்கு காலைல 9 மணிக்கு போனாலே நம்ம ஷார்ட் 3 மணிக்கு கூட வரலாம். ஆனால் நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் பார்த்துக்கிறது, நம்மளை சொன்னங்காமல் பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா டைரக்டரோட டீம். அண்ட் அவங்க வந்து அந்த ஒரு நம்மளுக்கு சரி நம்ம அந்த கூட்டத்தில் நம்மளும் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஃபீல் தான் இருக்குது. என்னடா நம்மளை கூப்பிடலையேங்கிறது தான் இல்லை. மாநில பதவியில் போய் உட்காரலாம், பிரசாந்திட்டு பேசிட்டு இருக்கலாம், ஒம்பளக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். இட்ஸ் கிவன் அஸ் ஆல் த ஃப்ரீடம் டு டூ. நான் இல்லை, அத்தனை பேருக்குமே அது உண்டு. அண்ட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ராக். அவங்களுக்கு நான் இன்னொரு இந்த படம் பண்ணுங்கிறது எனக்கு இன்னொரு உள்நோக்கமும் உண்டு. என் சன்னுக்கு வந்து கருடனில் ஒரு நல்ல பிரேக் கொடுத்தார் ப்ரொடியூசர். அது எப்பயுமே மனசில் இருக்கும். அதுக்கு அது நன்றி கடன் நான் சொல்ல மாட்டேன். அதுதான் ஏன்னா அவனுக்கு ஒரு ரீசனுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு எல்லாருக்குமே பண்ணுறதுக்கு அந்த படம் ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருந்தது. அந்த வகையில் நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ என்ஜாய்ட் ஒர்க்கிங் ஆல்சோ. பட் எல்லாத்தையும் சூரி சார் தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ அழகாக எங்களை பார்த்துக்கிட்டீங்க, அவ்வளோ அழகாக எங்களை ட்ரீட் பண்ணீங்க. முழு நேரமும் எங்கள் கூட அவ்வளோ அதான் சொல்கிறேன். உங்களுக்கு வளர்ச்சி வர வர அந்த பெருந்தன்மை ஒன்றும் உங்களுக்கு பெருசாக போயிட்டே இருக்குது. அப்படியே நீங்கள் நிறைய வெற்றிகள் பெருக்கும். உங்கள் எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச்.
என் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்கிறேன். அண்ட் இந்த மேடைக்கு ரொம்ப நன்றி. மாமன் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி என்னோட மாமா அவரை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். படத்தில் சூரி சார் என்னோட மாமா அதை சொன்னேன். ஆக்சுவலி அவரோட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. பிகாஸ் அவரோட நிறைய படங்களை நம்ம பார்த்துருப்போம். அவரோட இதில் நிறைய இன்ஸ்பைர்ட் ஆகிருக்கோம் நம்ம. இன்னைக்கு பல பேரோட மோட்டிவேஷ்னல். கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு வாரத்துக்கு அவர் தான் சென்சேஷனாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் அப்படியே ஒரு பேர் கொடுக்கும் அவருக்கு. சூரி சார் அவரோட வெற்றியை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க, அவரோட வளர்ச்சியை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. பட் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது, அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்றது அவருக்கும் சில பேருக்கும் கூட தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்மளும் அதே மாதிரி பண்ணோன்னா அந்த வெற்றியை தக்க வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு அவர் ஒரு பெரிய உதாரணமாக நம்ம முன்னாடி உட்காந்துருக்காரு. வாழ்த்துக்கள் சார். அண்ட் இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கொடுக்கும்னு நினைக்கிறேன். மாமன் இதை பற்றி பேசணும்னா ஆக்சுவலி நம்ம உடம்புக்கு உயிர் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி மனிதர்களுக்கு உறவு ரொம்ப முக்கியம்னு சொல்கிற படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான மேடை. உள்ளே வரும்போதே நான் நினச்சதான் விஜய் மேம் சொன்னாங்க, கடைக்குடி சிங்கம் பூஜை அன்னைக்கு கார்த்தி சார் அப்படின்னு சொன்னார், இந்த படம் கண்டிப்பாக ஹிட்டு சார் அப்படின்னாரு. ஏன் சார் சொல்லுங்க அப்படின்னு, இந்த முகங்களை பார்க்கும்போதே தெரியுது சார், இது எல்லாருமே ஒரு வாழ்க்கை இந்த கேரக்டராக வாழ்ந்துருவாங்க அப்படின்னா. எனக்கு உண்மையிலே உள்ளுக்கு நுழையும் போது ராஜ்கிரண் சார் இருக்கட்டும், விஜய் மேம் இருக்கட்டும், அவங்கள அப்புறம் சஸ்திகா, அம்மா, ஐஸ்வர்யா, யாரும் எல்லாரையும் பார்க்கும்போதே இது கண்டிப்பாக ஒரு வெற்றி கூட்டணி, இந்த படம் நல்லா வந்திருக்கும். ட்ரெய்லர் பார்த்தாலும் அந்த முகங்களை பார்க்கும்போதே தெரிஞ்சது கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு குடும்ப படமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை பார்க்கும்போது. ப்ரொடியூசர் குமார், வாழ்த்துக்கள் குமார். குமார் நானா சேரன் சார்கிட்ட வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், குமார் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர். குமார் வந்து மறக்க முடியாது ரெண்டு விஷயம். ஒன்று, ஒரு நாள் எனக்கு டேரக்டர்கிட்ட என்னை பற்றி பயங்கரமாக போட்டு கொடுத்தாப்புல, எழுதி வச்சு என்னென்னலாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாட்ச் காமிச்சிட்டாப்புல. இன்னொன்று, ஐயப்பன் கோயிலுக்கு நான் போயிருந்தேன், எங்கள் அம்மா தவறிட்டாங்க. அப்போ நான் வந்து எனக்கு முதல் ஃபோன் வந்து குமார் தான். அதனால் எங்கள் அம்மா நினைக்கும் போதெல்லாம் குமார், அந்த இறப்பு நினைக்கும் போதெல்லாம் குமார் ராகுல். அந்த குமார் இன்னைக்கு வந்து ஒரு லாக் ஸ்டுடியோஸ் ஆரம்பித்து இவ்வளோ பெரிய வளர்ச்சி இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு படம் குமார். அடுத்து எங்கள் சிசிஎஃப்ல பிரசாந்த் பாண்டியராஜ், அதுக்கு ஒரு கதை சொல்லுவான். கேட்டிங்கன்னா ஒரு கதை சொல்லுவான். பிரசாந்த் வந்து நான் இங்கே ஃபஸ்ட் மீட் பண்ணேன் அப்படின்னா, நாளை இயக்குனரில் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவான். அதில் நான் ஜூரியாக இருந்தேன். அப்போ அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் மேடையில் பேசும்போது ஒரு மரியாதைக்கு பேசினேன். இங்கே உள்ள பசங்க எல்லாருமே நல்லா திறமையான பசங்களாக இருக்கீங்க, யாருக்கிட்ட அசிஸ்டண்டாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் ஆஃபீஸ்க்கு வந்து என்னை பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொல்லிட்டு நான் கார் ஏறி நான் ஆஃபீஸ் வர்றதுக்கு முன்னாலேயே என் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். இவனும் பிரவீன் சேர்ந்த 2 பேர். இப்போ தான் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு. இல்லை சார், ஏற்கனவே நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் எப்படி ஒரு இது கொடுக்குறதுனால வந்துட்டீங்க சார் அப்படின்னா. அன்னையிலேருந்து என் கூடவே நேரம் வரைக்கும் ஒரு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து பிரசாந்த் நான் ஓப்பனாக பேசுவேன். அவனும் என்கிட்ட வந்து சிரிச்சுக்கிட்டே நான் பண்ணுறது எல்லாத்தையுமே அவன் சொல்லிடுவான். சில பேர் அசிஸ்டண்ட்டுக்கு யோசிப்பாங்கல்ல டேரக்டர் சொல்கிறதுக்கு, அவன் சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையுமே சொல்லிடுவான். இன்னொன்று மறக்க முடியாத விஷயம் பிரசாந்த்கிட்ட என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும். இப்போ எங்கள் சேரன் சார் ஆஃபீஸில் வந்து அவர் மேலே ஏறி அந்த மாடிக்கு போகிறதே அது ஒரு ஸ்டைலாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரு ஆசை வரும், நம்மளும் ஒரு டேரக்டராக வரணும், அதே மாதிரி ஏறி அசிஸ்டன்ட் பேசிக்கிட்டே மேலே போகணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். எனக்கு ஒரு ஆசை இருந்தது. இப்போ ஆஃபீஸோட எங்கள் டேரக்டர் மாதிரி தான் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவர் சேரில் உட்காந்து பார்த்து அந்த ரோலிங் சேரில் உட்காந்து ஆட்டணும் அப்படின்னு நான் நினச்சி பார்த்ததே கிடையாது.
இவன் பிரசாந்த் என் சேர்ல அதே மாதிரி நான் சேர் போட்டு உட்காந்து போது அதுல உட்காந்து ஆடிருக்கான். ஆபீஸ் போய் பார்த்துட்டான். நிஜமா அவன் பார்த்த உடனே இல்லடா இந்த மாதிரிலாம் நம்ம பண்ண பார்த்தாண்டா நம்ம அந்த மாதிரி ஆகும். நான் ரோலிங் சேர் ஆபீஸ்ல போட்டிருக்கடா தெரியல, 2 ரோலிங் சேர் போட்டிருக்கேனா. விலங்குன்னு ஒரு படம் கிட்டு கொடுத்துட்டான். அது வெப் சீரிஸ். நான் 11 படம் பண்ணிட்டேன். லோகேஷ் உங்களுக்கு ஆபீஸ் இங்க சென்னையில இருக்கலாம், உங்க சொந்த ஊர்ல இருக்கலாம். அவனுக்கு ஆபீஸ் திருச்சியில இருக்கு. எல்லாரையும் திருச்சிக்கு வாங்குறான்ட்டான். இந்த படம் இன்னும் பெரிய லெவலில் கிட்டா போகுது. எங்க ஆபீஸ் போட போறேன்னு சத்தியமா தெரியல. அடுத்து எல்லாருமே எங்கடா போட போற? அப்படி பக்கா பிளானிங்கான ஒரு ஆள் அவன். எனக்கு ஒரு சந்தோஷம்னா பார்த்துக்கிட்டு ஒரு கை குழந்தை இருந்தது. நான் ஜேபி சார் உங்களை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கும்போது பரவாயில்லையே இந்த கை குழந்தைங்க சின்ன கேரக்டர்லாம் விட்டுருவாங்க, இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சுக்கெல்லாம் கூப்பிடாம விட்டுருவாங்க. நான் குமார்கிட்ட பெருமையா இது ட்ரெய்லர்ல வர குழந்தை தானே புண்ணி, ஆமா பரவாயில்லையே அதெல்லாம் அந்த குழந்தையும் பிரசாந்த் குழந்தை தான் ஆகுமா புரியா? ஏன்னா அந்த லெப்பின்னு சொல்றவன் பிரசாந்துடைய குழந்தை. அதுல வரும் தெரியுமா கை குழந்தை, அதுவும் அவன் குழந்தையா. படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கன்சீவா இருந்திருக்காங்க. அது குழந்தை பிறக்கிறதுக்கு 20 நாள் ஆகுமா. அந்த 20 நாள் ஷெட்யூல் வந்து பிரேக் பண்ணி போயிட்டான். இந்த குழந்தை எடுக்கணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான். அப்படி ஒரு பிளானிங்கான பக்கா பிளான் பண்ண சொல்லி இன்னைக்கு மதியம் சூரியட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது எப்படி பரவாயில்லன்னா உங்க ஹஸ்பண்ட் அப்படின்னா ஒரு ட்ரெய்லர் கொண்டு வந்தான். சரி தெரியல, என் படத்துல இருந்தே வந்தோடனே சார் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட தான். ஏன்னா அந்த படத்துல ஒர்க் பண்ற கேமராமேன் எடிட்டர் எல்லாமே ஒரு தம்பிய மாதிரி என் ஆஃபீஸ்க்கு வருவாங்க. என் எடிட்டர்கிட்ட போய் எனக்கே தெரியாம என் படத்தை போட்டுக்கான்னு கேட்பாங்க. அவன் காமிக்க மாட்டான், திட்டிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, 2 சீனு ஒரு ட்ரெய்லர் ஏதாவது எடுத்து வந்து என்கிட்ட போட்டு காமிச்சு எனக்கிட்ட இருந்து ஏதாவது போட்டு காமிப்பான். அந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் போட்டு காமிச்சான். ட்ரெய்லர் போட்டு காமிச்சா எல்லாரும் என்ன கேட்பாங்க, சார் சிஜி பண்ணல, டைட்டில் நல்ல மியூசிக் ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம் போகும்போதே சொல்கிறான். சார் பசங்க டூல இருந்து கொஞ்சம் சீன் இருக்கும், கடைக்குட்டி சிங்கத்துல இருந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் இருக்கும், நம்ம வீட்டு பிள்ளையில இருந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா பிரச்சனை இல்லைடா. இங்கிலீஷ் படம் கொரியன் படத்துல இருந்து சொல்றாங்க, அதை சொல்றது இது நம்ம மக்கள் வாழ்க்கையில இருந்து நானே சொல்லிக்கிட்டே இருக்கேன், அதில் சொல்றது ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அப்படின்னா. எனக்கு அதுக்கப்புறம் தான் பயம் வந்துச்சு. சரி இதான் நம்ம சென்டிமெண்ட் மக்கள் வாழ்க்கை அதெல்லாம் எடுத்துட்டு பொழைச்சிக்கிட்டு இருக்கோம், அதுக்கும் போட்டியா வந்துருவானோ, முன்னால பாண்டியராஜன் சேர்த்தது மாதிரி சென்டிமெண்ட்டுக்கும் வந்துருவானோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் இருக்கு. சந்தோஷம் வர மாதிரி இந்த படம் வந்து சந்தோஷம் எனக்கு தான் ஃபோன் அடிச்சாப்புல. படம் பார்க்கறதுல வந்துட்டு ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் அடிச்சுட்டு 2வது ஃபோன் எனக்கு அடிச்சாப்புல. டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்துட்டு இதே மாதிரி தான் அடிச்சாப்புல. அது பயங்கரமா இருக்கு பிரதர், சூப்பரா இருக்கு அப்படின்னு டூரிஸ்ட் ஃபேமிலி சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ மாமன் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியோட இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னால கண்டிப்பா சந்தோஷ் சொல்ற ஒவ்வொரு படமும் அது கண்டிப்பா அது ஹிட் படமா அமையும். இந்த படமும் பெரிய பெரிய ஹிட் அமையும். ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஃபைட்டு போட்டு காமிச்சான், ஃபைட் மாஸ்டர் சூப்பராக பண்ணியிருந்தாரு. 2 சாங்கு ட்ரெய்லர் சில சீன்லாம் போட்டு காமிச்சான். பார்க்கும்போதே அந்த நம்பிக்கையில தான் நான் சொல்றேன் வந்து கடைக்கு சீன் பார்த்தேன் அந்த ஃபீல் இருக்கு அப்படின்னு. ஏன்னா ராஜகிரண் சார் இருக்காரு. ஒவ்வொரு முகங்களையும் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. சூரிய பார்க்க ரொம்ப சந்தோஷம். சூரி எனக்கு கேடி பிளாக் விளையாடுங்கிறது தான் சூரியன் நாங்கள் ஃபஸ்ட்டு சந்திக்கிறோம். ஒரு சும்மா ஊரில் போய் ஒரு சின்ன பூஜை போட்டு போடலாம் அப்படின்னு சிவா விமல் நான் ப்ரொடியூசர் மட்டும்தான் போகிறோம். அதுக்கு அந்த விமல் காரிலேருந்து சூரியன் இறங்குறாப்புல. அப்போ வந்து சூரியன் நான் சொல்லவே இல்லை, அப்போ யாரும் பேசக்கூடாது இல்லை, விமல் சிவா தான் அப்படின்னு பேசினா என்ன சூரியன் வந்துருக்காப்புல அப்படின்னா ஆனால் நம்ம அந்த படத்தில் இருக்கும்னா சூர்யா அதுக்கு முன்னாடி சுசீந்திரன் ஆஃபீஸில் 2 தடவை மட்டும் தான் பார்த்துருக்கேன். அப்படின்னா எனக்கும் சூரிய மைண்டுக்குள்ள இருந்தாப்புல, ஆனா நான் சொல்லவே இல்லை. ஆனா அவனாவே வந்துட்டாரு. அப்ப நான் ஒரு போட்டோ ஷூட் பண்றேன், அப்ப ட்ரெஸ் எடுத்து வந்தாப்புல. அவன் விமர்சனம் சொல்லியிருக்காப்புல, ஆனா நமக்கு ஒரு 4 ட்ரெஸ் இருக்குன்னா வரும்போது அள்ளிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அந்த கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, எனக்கு ஒரு கோபம் கூட வரல. அப்ப சூரிய அந்த போட்டோ ஷூட்ல சேர்த்து நான் எடுக்கிறேன். ஆனா இன்னைக்கு வந்து சூரிய வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூரிய இன்னும் பெரிய வளர்ச்சி இருக்கு. ஸ்டோரி கதை அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னும் பெரிய லெவலில் இருந்தேன். நடிச்ச எல்லாருக்கும் ஐஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்வஸ்திகா லப்பர் பந்தில் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்கீங்க. எல்லாரும் இருந்த எல்லாத்துக்கும் கேமராமேன் எடிட் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள்.
இது மிகப்பெரிய வெற்றி. இந்த இடத்துல தான் கருடன் சக்ஸஸ் மீட் கொண்டாடுங்க. நானும் வந்திருந்தேன். இங்கே வந்திருந்த எல்லாரும் கண்டிப்பாக வருவோம். அந்த படத்தில் எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கு. வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப அழகாக நடந்துட்டு இருக்க ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எனக்கு அழைப்பு கொடுத்த சூரி சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு சூரி சார் ரொம்ப நாளாக தெரியும். சார் வந்து ஃபோட்டோகிராஃபர் சமயத்துலேருந்தே எனக்கு சார் தெரியும். இன்னைக்கு மிகப்பெரிய இடத்துல வளர்ந்துருக்காரு. சில பேர் ஜெயிக்கிறத பார்க்கும்போது உள்ளுக்குள்ளேருந்து ஒரு சந்தோஷம் வரும், மனசார சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தில் தான் நான் நின்றுட்டு இருக்கேன் ஆக்சுவலி. ஏன்னா கருடன் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் வந்துச்சு ஃபர்ஸ்ட். வந்த உடனே நான் சூரி சாருக்கு சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த படம் பெரிய வெற்றி படம் அமைங்க அப்படின்னு. அதே மாதிரி மாமன் படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தேன். ஒரு 2.5 மணி நேரம் படம் பார்த்துட்டு அந்த படத்துல மனசு நிகழ்றதுங்கிறது வந்து சகஜம், நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒரு 2 நிமிஷம் ட்ரெய்லர் பார்த்துட்டு கண்ணு கலங்கினதுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஆச்சு. ஸோ அந்த ட்ரெய்லர் இந்த படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா உழைப்புக்கும், எல்லா உழைப்பாளர்களுக்கும், எடிட்டருக்கும், முக்கியமாக எடிட்டருக்கும், படத்துடைய இயக்குனர் அவருக்கும், ஒளிப்பதிவாளர், இந்த திரைப்படத்துக்கு எல்லா கலைஞர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைன்னு சொல்லிட்டு எல்லாமே நேரில் நான் பிரார்த்திக்கிறேன். சரி சார், இது மேலும் மேலும் வளரணும், உங்களை சுற்றி இருக்க எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும். வாழ்க. ப்ரெஸ் பீப்புள், மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பெரிய ஒரு மூவியோட பார்ட் ஆகுறதுல பெருமையாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ ஃபஸ்ட்டு நன்றி என்னோட டிரெக்டர் பிரசாந்த் சாருக்கு சொல்கிறேன். அண்ட் குமார் சார், சூரி சார், தேங்க்யூ ஸோ மச். ஜேபி சார் சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எப்போவுமே கொடுத்துட்டே இருக்கும். அது ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எங்களுக்கு எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஓகே, இந்த போன சீனில் நம்ம நல்லா பண்ணியிருக்கணும் அவங்க சொல்லியிருக்காங்க, ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா பண்ணணும். ஸோ அது ஒவ்வொரு டைமும் அந்த ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்குற அந்த மைண்டு வந்து எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாது, பட் எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த என்டையர் மூவி வந்து நீங்கள் இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி தான். ஸோ ஃபேமிலியில் இருக்கிற அக்கா, தம்பி, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அந்த எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ என்னோட ரியல் லைஃப்பில் நான் ஒரு அக்கா, நிறைய விஷயங்கள் இந்த சாங் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அது பார்க்கும்போது எனக்கும் என்னோட பிரதர் ஆகாஷை மிஸ் பண்ணேன். எனக்கும் தாய்மாமன் இருக்காங்க. எங்கள் கேரளாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தாய்மாமன் கல்ச்சர் வந்து அவ்வளோ இந்த சீர் வைக்கிறது அதெல்லாம் இல்லை. பட் இருந்தாலும் எங்களுக்கு மாமானா பயம், ரெஸ்பெக்ட், ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருக்கு. ஸோ இப்போ எனக்கும் என்னோட தாய்மாமனை ஞாபகம் வந்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த மூவியில் நொஸ்டாலஜிக்கான மூமெண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபேமிலியாக ஒரு ரீவாச்சபிள் மூவி கண்டிப்பாக இந்த மூவியாக இருக்கும் நானும் நம்புகிறேன். அண்ட் மற்றபடி என்ன பேசுறது தெரியாது. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. லாங்குவேஜ் பிரச்சனையாக இருக்கிற எனக்கு வந்து அப்பப்போ கேரவன் வந்துட்டு ஏன்னா பெரிய பெரிய டயலாக்ஸ் ஆக்சுவலி லப்பர் பந்தில் நான் டயலாக்ஸ் வந்து மாமன் விட கம்மியாக தான் பேசியிருக்கேன். இதில் தான் பெரிய பெரிய டயலாக்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைமும் என்டையர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரும் வந்து கேரவனில் கரெக்டாக சொல்லி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் எல்லா எங்கள் ஃபேமிலி மாதிரி தான் இருந்தது. டெய்லி வந்து ஒரு காது குத்து இருக்கும், ஒரு கல்யாணம் இருக்கும், நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இருந்தாங்க. ஒரு 30 days ஒரு ஃபேமிலியில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலகலப்பாக இருந்தது. அண்ட் ஐஷு, தேங்க்யூ. என்னோட சிஸ்டர் இன் லா தான், பட் ஃப்ரெண்ட்லியாக தான் 2 வாட்டி ஆக்சுவலி மலையாளத்திலும் இப்போ தமிழ்லையும் என்னோட சிஸ்டர் இன் லோவாக தான் நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ ஹெஷாம், எங்கள் மலையாளி கேங் ஒரு கேங் இருக்குது, தமிழ் கேங் இருக்குது. ஸோ டோட்டலி இந்த மூவி வந்து ஒரு ஃபேமிலி வைப்பு கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு கொடுக்கும் நான் நம்புகிறேன். ஸோ எல்லாரும் பார்த்துட்டு இப்போ லப்பர் பந்து சுவாசிக்கான்னு சொல்கிற மாதிரி நெக்ஸ்ட் வந்து மாமன் சுவாசிகா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நானும் நம்புகிறேன். ரொம்ப எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் லட்டு, தேங்க்யூ ஸோ மச். உன்னை ரொம்ப நான் வந்து அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன், அதுக்கு சாரி. லட்டு தான் இந்த மூவியோட ஸ்டார். அது நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அவ்வளோ க்யூட்டான நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிரஷனாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ லட்டு தான் இந்த படத்தோட ஸ்டார். அண்ட் ராஜ்கிரண் சார், உங்கள் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, உங்களை தொடர்றதுக்கு, கட்டி பிடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சிது. கீதா மேம், விஜய் மேம், எல்லாருக்குமே, பாலா சார், சிதேஷ், சாயா, எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் ஹாய் லோகேஷ் சார்,
நான் ஸ்வாசிகா. மஹரி செல்வராஜ் சார் வணக்கம். ஸோ ஆமாம், உங்களை எல்லாம் இப்போ பார்க்கறதுக்கும் அது ஒரு பெருமையாக இருக்கு. ஸோ தேங்க்யூ. ஓகே, அவ்வளோதான். ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே வணக்கம். ஐ ட்ரை ஸ்பீக்கிங் இன் தமிழ். ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருக்கா மன்னிச்சிருக்கோம். இது என்னோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் தான். மாமன் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஐ ஸ்டில் ரிமெம்பர் அந்த ஜூம் கால் தான் பிரசாந்த் சார் வந்திருக்கேன். இந்த ஃபுல் ஸ்டோரி நரேட் பண்ணியிருக்கு. அந்த டைமில் நான் வேறு ஏதாவது ஒரு ஃபிலிமில் ஒர்க்கில் தான் இருக்குது. நைட்டில் பிரசாந்த் சார் வந்து ஆன்லைன் வந்து இந்த ஸ்டோரி சொல்லும்போது இன்டர்வல் எத்தியிருக்கு. இன்டர்வல் எத்தும்போது ஐ ஸ்டார்டட் க்ரைங். அதுக்கப்புறம் அந்த இன்டர்வல் எத்தும்போது தான் நான் டிசைட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலி நான் ஸ்டோரி முடிச்சதுக்கப்புறம் வைஃப் இருக்குது, வைஃப் ஐஷாவோட டிஸ்கஸ் பண்ணுவோம். நைட்டில் டிஸ்கஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நான் ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும். இது இன்டர்வல் ஆகும்போது தான் நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்கேன் இந்த படம் நான் செய்கிறேன். செகண்ட் ஹாஃப் ஃபுல் சொல்லி அதுக்கப்புறம் நான் அப்போ தான் பிரசாந்த் சார் சொல்லியிருக்கு, சார் இந்த படம் எனக்கு மியூசிக் தரணும். I want to do music for this film because I think till this moment I think this is the most beautiful story I've ever heard. And எனக்கு என்னோட லைஃப் நான் கொடுத்தேன் இந்த ஃபிலிமுக்கு. அவ்வளோ இருக்கு இந்த ஃபிலிமில். அண்ட் இந்த ஃபிலிம் ஸ்டோரி நிறைய படித்த அப்புறம் நான் வைஃப்க்கு சொல்லியிருக்கு. அவளும் she also started crying. அண்ட் இப்போ ட்ரெய்லர் கண்டு போதும் again she is crying. அப்போது ரொம்ப நன்றி பிரசாந்த் சார், சூரி சார், ப்ரொடியூசர் குமார் சார், ஐஸ்வர்யா, ஸ்வாசிகா, all the cast and crew of the film, Think Music, Santosh, Vivek sir. I have to especially thank Vivek sir for being there at any time. எப்போவுமே நான் மெசேஜ் பண்ணும்போது அப்போவே சீக்கிரமாக ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஏதாச்சும் லிரிக்ஸ் கரெக்ஷன்ஸ் இருக்கா, டியூன் கரெக்ஷன்ஸ் இருக்கா. தேங்க்யூ சார் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். I hope May 16th will be a remarkable day for Maman. Suri sir, this will be your best film so far, and I am very sure everyone will love this Maman. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். என் குடும்பத்தை பற்றி புகழ் சொல்கிறது கேட்டுட்டு தான் இருந்தாங்க இவ்வளோ நேரம். ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்க மாமனோட ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல. என்னோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் அப்புறம் சொல்கிறேன். நமக்கு அதுக்காக ஒரு டே வரும் நான் நம்புகிறேன். இன்னைக்கு கெஸ்ட்டாக வந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. எல்லாரும் ரொம்ப கனெக்டட் டு இந்த ஃபிலிமுக்கு. பிரசாந்த், பாண்டியராஜ் சார் கனெக்டட். எல்லாருமே ரொம்ப நண்பர்கள் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சினிமாவை ரொம்ப அதிகமாக லவ் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணுறதுனால தான் இங்கே நீங்களே எங்கள் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் ஆல் ஆஃப் யூ. இந்த படத்துக்காக எல்லாரும் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துட்டு அதை பற்றி பேசும்போது எனக்கு ட்ரெய்லர் பார்த்துட்டு அந்த அழுக வருது அதெல்லாம் சொல்லும்போது அதுக்கு மட்டும் நான் இப்போ எனக்கு 2 பேரை எனக்கு மென்ஷன் பண்ணோம். கணேஷ் ஹூ இஸ் ஆர் எடிட்டர், அப்புறம் ஹிஷாம். அந்த மியூசிக்காலே அந்த அழுக வருது. அண்ட் ஆல்சோ நம்ம ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிது May 1st. ஸோ May 1st நான் யோசிக்கும் போது இன்னும் 16 days இருக்கு. அப்போவே நிறைய தெரிஞ்சிடுமோ அந்த ஒரு பயம் எனக்கு இருந்தது. நான் யாருக்கிட்டே சொல்ல. ஆனால் ஒரு ட்ரெய்லர் காமிச்சிட்டு என்ன அந்த படம்னு அவர் சொல்லி கொடுத்தேன். ஆனால் ஜாஸ்தியாக எதுவும் சொல்லலை. ஸோ கணேஷ், தேங்க்யூ ஃபார் தேட். இட் வாஸ் பிரில்லியன்ட் மூவ். ஐ ரியலி லைக்ட் இட். And thank you to the press and media. In the film ku neenga kodukra support ku romba thank you. Thank you to everybody for being patient with us. Thank you so much. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என் அன்பும் வணக்கமும் வாழ்த்துக்கிறோம். இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சத பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு தம்பி சூரிய அவர்களும் கதாநாயகி ஐஸ்வர்யலட்சுமி அவர்களும் அக்கா கதாபாத்திரத்தை நடிச்சிருக்கும் சாசிகா அவர்களும் பெர்ஃபார்மன்ஸில் மிரட்டிருக்காங்க. இது போக
விஜயமா இருக்காங்க, கீதா கைலாசம் இருக்காங்க, தம்பி ஜெயபிரகாஷ் இருக்கு, நான் இருக்கேன், இன்னும் நிறைய பேர் இருக்கு, ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாரும் அவ்வளோ பங்கு அற்புதமாக செஞ்சுருக்காங்க. இது ஷூட்டிங் நடக்கிற இடத்துல பார்க்கும் பொழுது எல்லாருடைய உழைப்பும் தெரிஞ்சது. தம்பி பிரசாந்த் பாண்டியராஜ் அவ்வளோ அற்புதமாக எல்லாத்தையும் நடந்திருக்கு. இந்த விழாவை சிறப்பிக்க வந்த தம்பி லோகேஷ் நாகராஜ், தம்பி சிறுத்தை சிவா, தம்பி பாண்டியராஜ், தம்பி அம்மா கிருஷ்ணன் சிவா, இந்த படத்தை தமிழ்நாடு விநியோகத்தை வாங்கியிருக்கிற தம்பி அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே இது படத்தினுடைய உழைப்பு, உண்மையான உழைப்பு. எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த படத்தை உருவாக்கியிருக்கோம். எல்லாமே அவங்க அற்புதமாக செயல்படுத்துமாறு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த எல்லாருடைய உழைப்பும் வெளியே போய் சேரணும்னா ஊடக நண்பர்கள் எங்களுக்கு உதவணும். இந்த விஷயங்களை எல்லாருக்கும் போய் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அப்பா ராஜன் சார் வணக்கம். என்னுடைய பிரதர் சூரிய அவர்களுக்கு, பிரதர் ஒரு நிமிஷம், எப்படி இப்படி அழகா இருக்கீங்க, ரொம்ப அழகா இருக்கீங்க பிரதர். நம்ம ஒன்றாலும் சுற்றணும், ரொம்ப அழகா இருக்கீங்க, எப்படி தெரியல. ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரதர் இந்த மாதிரி பார்க்கும்போது. பகல் ஐஸ்வர்யா எப்படி இருக்காங்க, அழகு நீங்க அழகா இருக்கீங்க. மனசுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு உயரம் வந்து சாதாரணமாக கிடைக்காதுங்க. கடுமையாக உழைக்கணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதர் வந்து சீவராஜத்தில் ஒரு 6 பேக் வைக்கும்போது அவர் ஒரு 6 மாதம், ஏன்னா பவுடரோ இதை எடுத்துகிட்டு நம்ம 6 பேக் வைக்கக்கூடாது, ஒரிஜினலாக ரியலாகவே வைக்கணும்னா ஒரு 6 மாதம் ஆகும் அப்படின்னு ட்ரெயினர் சொன்னாருன்னு சொல்லி ஒரு 6 மாதம் பயங்கர கஷ்டப்பட்டாப்புல. கிட்டத்தட்ட அந்த கோழியை உப்பு இல்லாமல் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ கஷ்டப்பட்டாரு. 6 மாதம் கஷ்டப்பட்டு போராடி 6 பேக் வச்சாப்புல. ஷூட்டிங்கில் வந்து 6 நிமிஷத்தில் வந்து ஸ்டார்ட் எடுத்துட்டு முடிச்சிட்டோம். என் பிரதர் ஒரு ஸ்டார்ட்டாக இல்லை எடுக்குமான்னு கேட்டார். இல்லை முடிஞ்சது பிரதர். ஆனால் அந்த படத்தை அவ்வளோ ஆர்டர் பண்ணது 4 ஷாட்டாக இருந்தாலும் 6 ஷாட் அதெல்லாம் தெரிஞ்சுது. அன்னைக்கு உழைச்சாரு, அவ்வளோ கஷ்டப்பட்டாரு. அப்போதான் முடிவு பண்ண இவர் ஹீரோவாக இருக்கான தகுதியான ஆள் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி விடுதலையில் 7-8 தையல் நினைக்கிறேன். நான் வந்து கண் பாப்பில் அப்போ வந்து ஸோ அந்த தையல் வந்து சாதாரண தையல், ஒவ்வொரு தையலையும் உங்களோட வாழ்க்கையில் ஒரு படிக்கட்டு உயரம் அதில் தெரிஞ்சது. இன்னைக்கு மாமல்லில் வந்து நிற்கிறாருன்னா அந்த உழைப்புக்கும் உயர்வுக்கும் இறைவன் கண்டிப்பாக ஒரு பலன் கண்டிப்பாக கொடுப்பான். அதுமாதிரி தாய்மான முறை நம்ம ஊரில் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு தாய்மான முறை வந்து சாதாரண விஷயங்கள். அப்பா அம்மாவுக்கு அடுத்த ஒரு முக்கியமான ஒருனா தாய்மாமன் முறை தான். அதை யாரும் சந்திக்காம வந்தில்லை. நான் பார்த்து சொன்ன மாதிரி தாய்மாமன் வந்து முதல் மானத்துக்காக எதெல்லாம் விட்டு கொடுப்பா, ஆனால் தாய்மாமனும் விட்டு கொடுக்க மாட்டா. அந்த மாதிரி ஒவ்வொரு தாய்மாமனும் தன்னுடைய அக்காவை குழந்தையாக இருக்கட்டும், தங்கச்சி குழந்தையாக எப்படி பார்த்து கொண்டது நமக்கு தெரியும். சமீபத்தில் நிறைய ட்ரெய்லர் நான் பார்த்துருக்கிறேன். வெட்டு குத்து அருவான் தான் இருக்கும். ஆனால் இந்த ட்ரெய்லர் அற்புதமான ஒரு குடும்ப கதையை சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது மாதிரி கதைகள் வந்து ரொம்ப நாள் பார்த்து சமீபத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு வரம் வந்து ரொம்ப சந்தோஷமா. இந்த படம் கண்டிப்பாக ஒரு வெரி சக்ஸஸ் கொடுக்கும். இவங்க எல்லாம் பேசுறது பார்க்கும்போது இவ்வளவு ஜாலியாக இருந்தீங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் தான் வர முடியாது போச்சு, கூப்பிட்டே இருப்பாரு, நான் வந்து நேரம்ல வர முடியாது போச்சு. அந்த கலகலப்பு எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்துச்சோ அதே மாதிரி படம் பார்க்கும்போது இருக்கும். அதே மாதிரி கலகலப்பு இருக்கும். அதே மாதிரி ஒரு எமோஷனலான உணர்வும் இந்த படத்தில் இருக்குன்னு நான் நம்புறேன். நான் மியூசிக் டைரக்டர் சொன்ன மாதிரி இன்டர் பிளாக் ஏதோ ஒரு சம்திங் இருக்கு நினைக்கிற வெயிட்டிங். கண்டிப்பாக ஆல் தி பெஸ்ட். இந்த படத்தோடைய டேரக்டர் பிரசாந்த் தம்பி நல்ல பழக்கம் எனக்கு. பிரசாந்த் அண்ட் மியூசிக் டைரக்டர் அண்ட் கேமராமேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் குமார் சார் இந்த படத்தை வந்து எப்படி கடலில் அவ்வளோ செம்ம கான்ஃபிடண்டாக ஒரு படம் பெரிய கிட்டு கொடுத்தீங்க. இந்த படம் அதே மாதிரி பெரிய கிட் ஆகும்னு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சந்தோஷ் தமிழ் சினிமாவோட டான் திங் மியூசிக் சந்தோஷ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல ஏன் அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கல அப்படின்னா, எல்லா படத்தையும் அவர் சொல்லிடுவார். எனக்கு வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே
தேவா படம் ஹிட்டு அப்படின்னு சொல்றது சந்தோஷம் தான். அதே மாதிரி மாமன் வந்து தேவா வந்துருங்க, மாமன் வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான படமாகும் அப்படின்னு சொன்னார். அவள் பார்த்து பாசிட்டிவாக இருந்ததுனால அவள் பார்த்த உடனே சந்தோஷம் வந்துருச்சு. எல்லாரும் நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில்ல. ஏன்னா சூரியன் பற்றி சொல்லணும், எனக்கும் சூரியனுக்கும் ஒரு எமோஷனலான ஒரு கான்டாக்ட் இருக்குது. 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே வீட்டிலேருந்து அந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி தான். நிறைய இரவுகள் நான் அஸ்டினேட்டராக அந்த காலகட்டத்தில் இருந்து நிறைய இரவுகள் ஒன்றா பேசிகிட்டு இருந்திருக்கோம், சிரிச்சிருக்கோம், விளையாண்டுருக்கோம். அப்போல்லாம் வந்து உண்மையாகவே மனசில் தோணிக்கிட்டே இருக்கும், இந்த மனுஷன் வந்து இவ்வளோ இயல்பாக இருக்காரு, இவ்வளோ வாழ்க்கை இருக்கு இவர்கிட்ட. இவர் வந்து அப்போ வந்து சூரியன் நான் படம் ஆரம்பிக்கும் போது சூரியனுக்கு கொஞ்சம் மோசமான காலகட்டம் தான் நினைக்கிறேன் சினிமாவில். அவர் காமெடினா தொடரலாம், காமெடி ஒர்க் அவுட் ஆகாமல் போன காலகட்டம் மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க எல்லாரும் பக்கத்தில். அப்போ அவர் வந்து நைட்லாம் வந்து ஒன்றா விளையாடும் போது அவர் பார்த்துக்கிட்டே இருக்கும் உடல் மொழி, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சென்ஸு, கதையை பற்றி பேசும்போது ஒரு சென்ஸு. நிறைய நாள் யோசிச்சுட்டே இருக்கும்போது இது வேற மாதிரி ஒரு பண்ணால் எப்படி இருக்கும். அப்போ நான் படம் பண்ண ஆரம்பிக்கல, வேற மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் எங்கள் ஆஃபீஸ்லாம் பேசிகிட்டு இருக்கோம். அது நிகழும், எப்போ நிகழும் இந்த மாதிரி ஆட்கள் கதைக்கு தேவையான, நம்ம கதைக்கு நம்மளோட வாழ்க்கைக்கு நாம யோசிக்கிற கனவுகளுக்குலாம் தேவையான மனிதர்கள் ரொம்ப சாதாரணமாக அலைஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க எப்போ ஹீரோ ஆவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. இப்போ நான் பழையம்மாள் கதையை வச்சுட்டு இருக்கும்போதெல்லாம் ரொம்ப சாதாரண ஒருத்தர் தேவைப்பட்ட நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம். அவங்களுக்கு மார்க்கெட் இருக்காது, அவங்க சொன்னாலே ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க இந்த மாதிரி வாழ்க்கையோ அப்படின்னாலே கதை வந்து கம்மியாயிடும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவங்க ஒரு ஹீரோவானா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். அதை அத்தனையும் சாத்தியமாக்கிருக்கீங்க. இப்போ ரொம்ப சந்தோஷமா, ஏன்னா அது ரொம்ப மாதிரி அவ்வளோ பவராக இருக்குன்னு நினைக்கும் போது. நீங்கள் கருடனாக இருக்கட்டும், பொட்டுக்காளியாக இருக்கட்டும், இப்போ அடுத்து மாமனாக இருக்கட்டும், விடுதலையாக இருக்கட்டும், விடுதலை நீங்கள் செலக்ட் ஆன அடுத்த செகண்டே அது நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் வந்து சூப்பராக நிறைய விஷயம் பேசியிருக்கோம். நிச்சயமாக என்ன சொல்கிறது, எப்படினாலும் சூரியன் இருக்காரா, யாருமே இல்லாத ரொம்ப சூரியன் இருக்காரா அப்படின்னு யோசிச்சுட்டு வாழலாம். அப்படி ஒரு கதை எப்படி பார்த்தாலும் சூரியன் இருக்காரு அப்படிங்கிறது அவங்க வந்து மனசுக்குள்ள. சூரியன் இருக்காருன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, நிச்சயமா நீங்க யாருமே பண்ண மாட்டேன்னு ஒரு கதை சொன்னாங்கன்னா அந்த கதையை கொண்டுட்டு சூரியன்கிட்ட போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறவு முறை எடுத்துக்கொள்ள இருக்கு. ரொம்ப நன்றிண்ணா. அப்புறம் வந்து இந்த படத்தோட டைரக்டர் பர்சன் எனக்கு அவர் வந்து ஒன்று சொல்லணும். ஏன்னா ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அந்த படத்தோட இது வெப் சீரிஸோட ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசினார். நான் ஒரு ஃப்ளாப் டைரக்டரு, விமல் ஒரு ஃப்ளாப் ஹீரோ, அப்புறம் வந்து ப்ரொடியூசர் ஒரு ஃப்ளாப் ப்ரொடியூசரு, நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒன்று பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து பாருங்களேன் அப்படின்னு வார்த்தை சொன்னார். நிஜமாக பெரிய விஷயமா இருந்துச்சு. எல்லாரும் சிரிச்சுட்டு ஆஃபீஸில் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து மாமன் ஷூட்டிங்கில் இருந்தேன். உதய் சார் தான் என்ன சொன்னார், விடுதலை இது விலங்கு சீரீஸ் பார்த்தீங்களான்னு கேட்டார். நான் சீரீஸ்லாம் பெருசாக பார்க்க மாட்டேன் சார் அப்படின்னா, டைம் இல்லை அப்படின்னு சொன்னேன். இல்லை அது நீங்கள் பாருங்களா அப்படின்னு சொன்னார். டெய்லி மாமன் ஷூட்டிங் வந்து டெய்லி நைட்டுக்கு வந்து பார்த்துட்டே இருக்கணும். அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம என்ன நினைப்போம்னா, நம்மகிட்ட இருக்க சில விஷயங்கள் வச்சுக்கிட்டு நம்ம இவ்வளோதான் இருக்கும், இதான் இருக்குன்னு நினச்சிட்டே இருப்போம். அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு, லைவாக இருந்துச்சு. வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் போய் ஒருத்தர் இவ்வளோ ஆழமாக இவ்வளோ விஷயங்களை யோசிச்சு இவ்வளோ மெனக்கிட்டு ஒரு பெரிய தோல்விக்கு அப்புறம் இவ்வளோ மெனக்கிட்டு இதை பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு தெரியுது, அதை எதையும் யோசிக்காம சூரியன்கிட்ட கதை வாங்கி அந்த கதையை இவ்வளோ கலர்ஃபுல்லாக இப்போ சொன்னார் ராம்குமார் சொன்னார், ரவிக்குமார் சொன்னார், எந்த அடையாளத்துக்கும் சிக்காம விலங்கு மாதிரி ஒரு சீரீஸை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாமன் ஒரு படம் எடுக்கிறாரு. இதில் வந்து பாண்டியராஜ் சார் பேர் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் பொண்டாம் சார் பேர் போட்டுக்கலாம், அவங்க பேரும் போட்டுக்கலாம். ஏன்னா கலர் டோன்லாம் அப்படிதான் இருக்கு. ஆனால் படத்துக்குள்ள போனா அந்த டைரக்டர் இருப்பாரு அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எதை பத்தி யோசிக்காம எந்த அடையாளத்துக்கும் சிக்காம சூரியனை கூப்பிடாரு, ஒரு கதை பண்றோம், இந்த கதை நான் பண்றேன் பண்ணியிருக்காரு. நிச்சயமா அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது சந்தேகமே இல்லை. ஏன்னா ஒரு வெற்றி படத்துக்கு யாரெல்லாம் தேவையோ அவங்க எல்லாருமே இந்த படத்துல இருக்காங்க. யாரெல்லாம் தேவைன்னு நான் சொல்றது வந்து திறமையானவர்களுக்கு மட்டும் கிடையாது. ஒரு நல்ல விஷயம், நல்ல மனிதர்கள் ஜெயிக்கணும் நம்பக்கூடிய ஆட்கள் பக்கத்தில் நினைப்பாங்க. அப்படியாப்பட்ட மனிதர்கள் தான் அந்த படத்துக்குள்ள இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ஃபர்ஸ்ட் மீட் யாரெல்லாம் ஞாபகம் இருக்கு, லண்டன்ல பார்த்தேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னைக்கு இங்க பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அங்க பார்த்ததுக்கு இங்க பார்த்ததுக்கு ஆச்சரியமா இருக்கு. உண்மையாவே சொல்றேன், நீங்க இப்போ
சினிமாவை நீங்கள் இந்த படத்தை நீங்கள் ஓகே பண்ண விதம் ஒன்று இருக்கும்ல, அந்த ப்ராசஸ் நினச்சிக்கிறேன். இந்த ப்ராசஸில் நீங்கள் அடையிற நீங்கள் நம்ப விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராசஸ் இப்போ நீங்கள் வச்சுட்ட ப்ராசஸ் மூலமாக சினிமாவுக்குள்ளே நீங்கள் அடைகிற இலக்கை சீக்கிரமாகவே அடையணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வாழ்த்துக்கள். இப்போ வெத்து ஒய்ஃபு ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களை பற்றி தான் பேசிட்டே இருந்தார் என் டிரைவர் சூரியன் ஒரு வார்த்தை சொன்னார், அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். ட்ரைலர் பார்த்து 2 பேர் பேசிகிட்டு இருந்தோம். தமிழ் சினிமா இருக்கிறவருக்கு அந்த பொண்ணு நடிக்குங்க அப்படின்னு சொன்னார். சீரியஸாக சொன்னார். நான் சொன்னேன் வந்து அந்த அக்கா கேரக்டர் சொன்ன அக்கான்னு சொன்ன அடுத்த செகண்டே அவன் வந்து ஐயோ எப்பா பெத்தாங்க அந்த பொண்ணு இருக்க பிசாசுங்க, அது நீங்க எழுதி வச்சுக்கோங்க தலைவா. அந்த பொண்ணு வந்து தமிழ் சினிமாவோட படம் எவ்வளோ கடைசி எவ்வளோ நாள் இருக்காங்களோ அவங்க அந்த பொண்ணு நடிக்கணும்னு நடிச்சுட்டே இருக்கும். அவ்வளோ பிசாசுன்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். உங்களை பற்றி மட்டும்தான் பேசிட்டு இருந்தார், ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தார். ஏன்னா இந்த படத்தை வந்து நான் கேட்டேன், இந்த தங்கச்சி கேரக்டர் எப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்டேன், அக்கா கேரக்டர் எப்படி பண்ணாங்கன்னு கேட்ட அடுத்த செகண்ட் ஃபுல் ட்ரெய்லருக்குமான மொத்த எமோஷனையும் உங்களை பற்றி மட்டும் சொல்லிட்டு இருந்தாரு. நிச்சயமா அந்த படத்துக்கு நான் அது எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. அது ஏன்னா ஒரு சூரியனை மாதிரி ஒருத்தருக்கு வந்து அக்கா அப்படிங்கிற அவர் கதை இது. இந்த நாங்களாம் வந்து சொந்த கதை தூக்கிட்டு அழைஞ்சிட்டு இருக்கோம். அதாவது எங்களுக்கு தெரியும் ஒரு கேரக்டர் எப்படி சூஸ் பண்ணணும். ஆப்போசிட்டா ஒரு கனெக்டான ஆள் இருந்தாங்கன்னா தலையை வெளிச்சிட மாதிரி ஆயிடும். நான் படம் பண்ணும்போது அதான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் சூஸ் பண்ற கேரக்டர், நான் தேர்வு செஞ்ச கதாபாத்திரங்கள், நடிகர்கள் ஏதோ வகையில விலகி நின்றாங்க அப்படின்னா அன்றைய நாள் எனக்கு வந்து மோசமான நாளாக இருக்கும். ஒன்று நான் அவங்க சைக்கோவா தெரியுவேன், இல்லை அவங்க எனக்கு சைக்கோவா தெரியுவாங்க. எனக்கு என்ன பண்ணே தெரியாது. அப்போ போய் கெஞ்சுவேன், போய் நைட்டுக்கான போய் கெஞ்சுவேன். அது எங்க அம்மா அப்படிம்பேன், அது எங்க அக்கா அப்படிம்பேன், அது எங்க அண்ணன் அப்படின்னா அப்படியே தூக்கி வச்சு முன்னாடி அது நீங்க வேற யாரும் கிடையாதுங்க, அது எங்க அண்ணன், அதனால அவங்க அப்படி வேலை வாங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா நிஜ மனிதர்கள் நம்ம கதாபாத்திரங்களாக மாற்றும் போது நம்ம தாங்கிக்க முடியாது சில விஷயங்களை. ஒரு சினிமாவுக்காக எக்ஸ்பீரியன்ஸ்டாக நம்ம பண்றோம் அப்படின்னா அது ஓகே. நமக்குள்ள வழியை ஏற்படுத்திய நமக்குள்ள இத்தனை நாள் தங்கி போன ஒரு கேரக்டரை இத்தனை நாள் நம்ம வந்து நமக்குள்ளே உலுக்கி உரமாகி என்னைக்காவது நீ வெளிக்காட்டிட மாட்டியா அப்படின்னு இயங்கிட்டு கேரக்டர்ஸ் அது எல்லாமே. அந்த கேரக்டர்ஸை நம்ம வந்து போர்ட்ரேட் பண்ணும்போது அது சரியா பண்ணல, அதுல இருந்து ஏதோ ஒன்று தென்பட மாட்டேங்குது அப்படின்னா அது பெரிய பெயின். கேரக்டர்ஸ்ட ஒவ்வொரு நடிகர்கள்ட்டையும் எங்களை மாதிரி கிரியேட்டர்ஸ் எதிர்பார்க்கறது என்னன்னா, நான் நினைச்சிட்டு இருக்க கேரக்டர்ஸ் அந்த கேரக்டர்ஸோட ஆட்டிடியூட், அந்த கேரக்டர்ஸோட ஏதோ ஒரு தன்மை இந்த நடிகர்கள்ட்ட வெளிப்பட்டாலும் இயங்குவோம். அப்படி வெளிப்படுத்தக்கூடிய அத்தனையும் வெளிப்படுத்தக்கூடிய நடிகர்கள் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கெல்லாம் தானா ராஜ்கிரண் சார் இருக்காரு. சார் ரொம்ப சொல்றது அது சொல்ல முடியாது சார். நான் இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு எல்லாருமே நிறைய பேசின மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட நல்லா ஞாபகம் இருக்கு, கலைஞர் 100 நிகழ்ச்சியில தான் கூட உட்காந்துருந்தேன் ஒரு 3 hours. அப்படிங்கிற பேசினது வடிவில் சார், நீங்க 4-3 பேர் பேசிக்கிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அது இத்தனை நாள் சினிமாக்குள்ள நீங்க இவ்வளவு நாள் இருந்து கிராமத்து கதைகளோட கிராமத்து மனிதர்களோட அத்தனை வேர்ல இருந்து குடிக்கிட்டு வந்து அத்தனையுமே வந்து நீங்க கடத்தின விதம் இருக்குல்ல, இது எல்லாமே இங்க எல்லாத்துக்குமே வந்து அதுதான் ஒரு மூல பாடமா இருக்கு. நான் நிச்சயமா சொல்றேன், உங்களோட படங்கள் கிராமத்து படங்கள் பார்க்கும்போது ஒரு கேரக்டர் எப்படி சாதாரணமா நம்ம கடந்து போகக்கூடிய கேரக்டர் வந்து சாதாரணமா நம்ம வீட்டுல சாதாரணமா தெரியக்கூடிய மாமா, சாதாரணமா தெரியக்கூடிய மதினி, சாதாரணமா தெரியக்கூடிய அக்காக்கள், இது எல்லாத்தையும் நீங்க ரொம்பவே அவங்களுக்குலாம் உயிர் விட்டு அவங்க தெய்வங்களாம் மாற்றி விட்டுருக்கீங்க. அதோட வெளிப்பாடுகள மாமன்களுக்கு இருக்கு. நிச்சயமா சொன்னா உங்களோட பாதிப்பு இல்லாம இந்த மாமன்கள் வாய்ப்பே கிடையாது, மாமன்கள் வாய்ப்பு கிடையாது, வாழையும் வாய்ப்பு கிடையாது. அது உங்களுக்கு எப்போதுமே நாங்கள் நன்றிடன் பட்டிருக்கோம். அப்புறம் இந்த டீம்ல வேலை செஞ்ச எல்லாத்துக்குமே நன்றி சொல்றேன். எனக்கு ஒருத்தரையும் சொல்ல முடியல. விவேக் சார், விவேக் தெரியும், அவர் கண்டிப்பா இந்த மாதிரி படத்துக்குலாம் வந்து என்ன சொல்றது, உணவு குடும்பம் உறவு அப்படின்னா இறங்கி வேலை செஞ்சு அமைச்சுவாரு. நிச்சயமா நல்லா இருப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ மியூசிக் டைரக்டர், எனக்கு பேர் தெரியல, நிஷா மேம். ஓகே, நாங்கள் 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தோம். தமிழ் பேசுவாரா மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தமிழ்லேயே பேசினாரு. ஓகே ஓகே, சந்தோஷ் மேடம் பேசிட்டு இருக்கேன். நிச்சயமா நீங்க பேசின விதத்திலே புரியுது இந்த கதையை எப்படி உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி. நிச்சயமா உங்களோட ஒரு பெரிய ஜேர்னி தமிழ் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.
எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நிச்சயமா சூரியனை முதல்ல சூரியனுக்கு தான் அவர் வந்து அவரே ஒரு தேரை உருவாக்கி அவருக்குன்னு ஒரு தேரை உருவாக்கி அந்த தேர்ல அவரே ஏறி உட்கார்ந்துட்டு அவரே இட்டு போயிட்டு இருக்காரு. அதனால அந்த தேரை யாருமே கொடுக்க முடியாது. வாழ்த்துக்கோங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ராஜ்கிரண் சார், சூரியனா, ஐஸ்வர்யா, படத்தோட டைரக்டர் பிரசாந்த் அண்ட் ப்ரொடியூசர் குமார் சார், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இல்லை, நான் ஒரு 3 நாள் முன்னாடி தான் அதை ஃபோன் பண்ணி கூப்பிட்டப்ப தான் இந்த ட்ரைலர் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அண்ட் இன்னைக்கு நான் இதுக்கு மேலே சொல்லிருக்கோம், எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்கான ஒரு ப்ராப்பர் சக்ஸஸ் மீட்டர் என்னமோ அது இந்த ட்ரைலரே தெரியுது. ஸோ இந்த படம் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம்னு நினைக்கிறேன். அண்ட் ரீசெண்டாக இப்போ மக்கள் லைட் ஆர்டர் ஃபிலிம்ஸுக்கு கொடுக்குற வரவேற்பு படி பார்க்கும்போதும் இது ஆல்ரெடி ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் தான். ஸோ என்டையர் கேஸ்ட் அண்ட் குரூ அண்ட் எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் சூரியனோட வளர்ச்சி பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது. அதே சமயம் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னதில் ஒரு விஷயம் எல்லாரும் காமனாக சொன்னது வந்து சூரியனோட வளர்ச்சி எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்குது. அதாவது எந்த ஒரு ஹேட்டடும் இல்லாமல் ஒருத்தர் அவர் வளர்றதை பார்த்து ஜெனுவனாக சந்தோஷப்படுறது ஆக்சுவல் வளர்ச்சி நான் நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஆரம்பிச்சு நாங்கள் ஒரு சின்ன சின்னதாக படங்கள்லாம் பண்ணி பார்த்துருக்கோம். ஒரு 10 கதை வந்தால் அதில் 5 கதை வந்து சூரியன் எழுதிட்டு வராங்க. அண்ட் அந்த வளர்ச்சி பயங்கர பெருசாக இருக்குது. அண்ட் இது கூட எல்லாமே இன்னும் பெரிய பெரிய சக்ஸஸ் வரணும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ, வாழ்த்துக்கள் ஃபார் தி டீம். நன்றி. எல்லோரும் வந்து இந்த ஃபங்க்ஷனை சிறப்பிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னு ப்ரொடியூசர் சொல்லியிருந்தாரு. பட் வந்து தேங்க்ஸ் சொல்லுறது தெரியல. மாமன் வந்து உடனே சொல்கிறேன். மாமன் வந்து தாய்மாமன் படம் அந்த அந்த கதையை வச்சு அதை மெயினாக வச்சு தான் ஆரம்பித்தோம். ஆனால் அது எல்லா உணவுகளுக்கான படமாக வந்து சேர்ந்துருக்கு. ஆரம்பித்தது ஒரு தாய்மாமன் கதையை ஆரம்பித்தோம். இப்போ அந்த சின்ன பையன் எடுத்து வேறு எந்த உறவை வச்சாலும் அது எல்லாருக்குமே அது ஃபிட் ஆகும். ஸோ ஒரு எல்லார் குடும்பத்தில் நடக்கிற விஷயங்களை அண்ணன் வந்து ஒரு கதையாக செம்மையாக ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ணன் கூப்பிட்டு எனக்கு சொன்னப்போ நானும் விடங்க மாதிரி ஒரு அதே மாதிரி ஒரு திரும்ப பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்போ இப்படி ஒரு கதையை கேட்டப்போ அது எனக்கு ஒரு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. ரொம்ப கனெக்டடாக இருந்தது. எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருந்தது. ஸோ அதை சூஸ் பண்ணி அதை அதுக்கப்புறம் எழுத ஆரம்பித்தோம். அது ஒரு நல்ல கதையாக வந்து நல்ல ஒரு அண்ணன் சொல்லவும் அண்ணனும் ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னாங்க. அண்ணன் நிறைய இதில் இருக்க முக்கியமான மொமெண்ட்ஸ் எல்லாமே அண்ணன் எனக்கு சொன்னதான். அதை வந்து சரியாக செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன். அண்ணன் அதுக்கப்புறம் பார்த்து சொல்லுங்க, என் கதை இப்படி எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லாத அளவுக்கு நான் வந்து பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். எனக்கு நான் வந்து ரொம்ப முக்கியமான தேங்க்ஸ் சொல்லணும்னா ப்ரெஸ் மீடியா, யூடியூபர்ஸ், மீன் கிரியேட்டர்ஸ். ஏன்னா ஒரு ஃப்ளாப் பண்ணதுக்கு அப்புறம் என்னெல்லாம் வந்து கடலுக்கு அடியில் புதைச்சிருந்தாங்க. நான் விலங்குன்னு ஒன்று எங்கள் அண்ணன் மதன் அண்ணனும் ஐயப்பனும் தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்து என்னை வந்து திரும்ப கொண்டு வர்றப்போ அது எப்படியாவது ஒரு சின்ன வெப்சீரிஸ், தமிழில் வெப்சீரிஸே இல்லை, ஒரு சின்னோட வெப்சீரிஸை இவங்க எப்படி பார்த்து ரிசீவ் பண்ணி ரசிக்க போகிறாங்கங்கிறப்போ அந்த ப்ரெஷ்ஷோலேருந்து அந்த விலங்குக்கு வந்து உயிர் கொடுத்து எனக்கு வாழ்க்கை கொடுத்தது வந்து ப்ரெஸ் பீப்புள்ஸும் யூடியூபர்ஸும் மீன் கிரியேட்டர்ஸும் மட்டும்தான். ஏன்னா எனக்கு இவ்வளோ பெரிய படம் வாய்ப்பு கிடைச்சதுக்கு அவங்க தான் காரணம். எப்படி மதன் ஒரு காரணமோ விமலன் ஒரு காரணமோ எனக்கு வந்து ஒரு பயங்கரமான சப்போர்ட் யார் அப்படின்னா ஜீபி காரணமும் எனக்கு பயங்கரமான சப்போர்ட் யாருன்னா என்னோட ப்ரெஸ் தான். ஏன்னா நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன், ப்ரூஸ்லி நல்லா இல்லாதப்போ என்னை எவ்வளோ திட்டினாங்களோ அதெல்லாம் விட ட்ரிபிள் மடங்கு நான் ஒரு நல்ல ஒரு சின்னதாக ஒரு கதை எடுத்துகிட்டு வர்றப்போ என்னை பயங்கரமாக பாராட்டி என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது வந்து நல்ல பெரிய இடத்துக்கு வரல. பட் இப்படி ஒரு படம் பண்ணுறதுக்கு காரணம் வந்து நீங்கள் எல்லாரும் தான். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. இதுக்கு எப்பயுமே நான் வந்து கடமைப்பட்டிருப்பேன். லைஃப் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் என்னோட குருநாதர் அண்ணன் சூரியன் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. என்னை நம்பினதுக்கு ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் அப்படின்னு அண்ணன் குமார், நான் யாரையுமே சேரன்னு கொடுக்க மாட்டேன். ஸோ எல்லாருமே எனக்கு ஏன் இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, நான் ஏன் திருச்சியில் இருக்கேன்னா எனக்கு வந்து இங்கே எனக்கு ரொம்ப இந்த டைரக்டர் அந்த மாதிரி இருக்கிறத விட நான் எங்கள் அம்மாவுக்கு பிள்ளையா, என் ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டா, என் தம்பிக்கு அண்ணனா இப்படி இருக்கணும் தான்
ஆசைப்படுறேன். அடுத்து என்னுடைய தம்பிகள் அசனேட்னு சொல்லுவேன், என்னோட தம்பிகள் அவங்கள என் அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. அவங்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தோட கேமராமேன் அவன் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, எடிட்டர் கணேஷ் அவன் ஒரு ஃப்ரெண்டு, ஹேஷாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலை செஞ்சுருக்கோம். அதை நீங்கள் பார்த்துட்டு அது எப்படி இருக்குது, ஓவர் ஹைப் பண்ணுறாங்க நல்லா இருக்குது, எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ, எப்படி என்னை விலங்குக்கு ஒரு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் இந்த படத்தை ஒவ்வொருத்தருக்கு டெடிகேட் பண்ணாங்க. நான் நிறைய என் ஃபேமிலியை ஹெல்ப் பண்ணிட்டேன். இந்த படம் என் ஒய்ஃப் டெடிகேட் பண்ணுறேன். இது ஏன்னு நீங்கள் படம் பார்க்குறப்ப புரியும். ஏன்னா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுவாங்கல்ல, ஒருத்தர் சின்ன சண்டை போட்டால் அப்போ என் ஒய்ஃபு சாரி. தேங்க்யூ. அப்படின்னு செல்லமாக சென்ட் கொடுத்துவாங்க. நான் 5 லைன் பேசி ஆகணும், என்ன எப்போ கூட்டிட்டு போவீங்க ஸ்டேஜுக்கு அப்படின்னு ஒரு பெரிய கடமை உணர்ச்சி என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி என்ன கேட்டேன். அதனால இந்த குழந்தை பேசி ஆகணும். ஒரு பெரிய கைது சூப்பரான மெசேஜ் எல்லாம் கொடுக்கலாம். 5 பேருக்கு தேங்க்யூ சொல்லுங்க. சரி, எல்லாரும் கண்ண முடிக்கணும். அப்போ அவர் சொல்லுவார். ஓகேங்களா, எல்லாரும் கண்ண முடிக்கலாமா? சரி, அப்போ திரும்பிட்டு பேசலாமா? யாருக்கும் தேங்க்யூ சொல்ல போறது இல்லையா? இல்லடா முடிஞ்சிருச்சா? போலாமா? சொல்ல போறியா? எல்லாத்துக்கும் தேங்க்யூ. இந்த படத்துல சூஸ் பண்ண அப்பாவுக்கு தேங்க்யூ. ப்ரொடியூசர் அங்கிளுக்கு தேங்க்யூ. சூரியனுக்கு தேங்க்யூ. அத்தைக்கு தேங்க்யூ. சாஸ்கா அக்காவுக்கு தேங்க்யூ. இவங்க அக்கா, அந்த அம்மா அக்காவா? அது அம்மா அவருக்கு. ஆதிக்கு தேங்க்யூ. ப்ரொடக்ஷன் டீமுக்கு தேங்க்யூ. கேமரா டீமுக்கு தேங்க்யூ. நான் யாரையாச்சும் விட்டுட்டேன்னா அவங்களுக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ. பாய். எல்லாருக்கும் வணக்கம். சாரி, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எல்லாம் பசியில் இருப்பாங்க. மழை பெய்யுது. வந்திருக்கிற மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் உங்கள் டைம் தாண்டி போயிட்டு இருக்குது. சாரி கேட்டுக்கினேன். முடிச்சது உடனே எனக்கு சால்வா அண்ணன் சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. ஃபஸ்ட்டு எங்கள் மாமன் டீம் சார்பாக எனக்கு பெரிய நன்றி, முதல் நன்றியாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோங்க. இந்த படத்தை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் ஃபுட்டேஜ் அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டினா, அது குமாரன் காட்டினான்னு சொன்னாங்க. திருப்பி ஒரு 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி சொன்னம்பர் அண்ணன் படத்தை வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உங்களுடைய நம்பிக்கை வீண் போவாங்கண்ணே. இன்னைக்கு இந்த படத்தை சில நண்பர்கள் பார்த்துருக்கலாம், சில செய்திகள் வெளியில் வந்திருக்கலாம், அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் ஒரு படத்தை 20 நிமிஷம் பார்த்துட்டு இந்த படத்தை நான் வாங்கிக்கிறேன் தமிழ்நாடு போகிறோம் அப்படின்றது இந்த படத்தை மிகப்பெரிய மரியாதைங்க. உங்கள் நம்பிக்கைக்கு இந்த படம் இருக்கும் நான் நம்புகிறேன். அத்தனை பேர் உழைச்சிருப்பாங்க நான் நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. இங்கே வந்திருக்க டிஐபி கெஸ்ட் அதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க நினைக்கிறேன். அவங்க வெயிட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. சிவா சார் சாரி சார், அண்ணே சிவாண்ணே ரொம்ப ரொம்ப சாரிண்ணே. நீங்கள் ரொம்ப நேரமாக எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிக்கிறீங்க. மன்னிப்புவாண்ணே சார், சாரி சார். சிவாண்ணே எந்த சூழலும் நான் எல்லா இடத்துலையுமே நான் பார்க்க வேண்டிய ஒரு மனிதர். நான் என்னை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு கூப்பிட்டு மாதங்களுக்கு நீ இருக்கே கட்டி பிடிச்சிடுவார். நான் எதாவது பேசினேன்னா பேசவே முடியாது, அப்படியே இருக்க கட்டி பிடிச்சிடுவார்.
ஒரு நிமிஷம். நல்லா தம்பி, நீ நல்லா யாரும் நல்லா இருப்பா, நல்லாதான்னு சொல்லுவாரு. ரொம்ப நன்றிங்க. சிவா சார் ரொம்ப நன்றிங்க சார். நிறைய விஷயம் உங்களுக்கு நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் சார், நிறைய விஷயங்கள் சார். இவ்வளவு பெரிய இயக்குனர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் உங்களை பார்த்துருக்கேன். உங்களுடைய அணுகுமுறை கடவுளே உங்களை இப்படியே வச்சுக்கலாம் சார். எல்லாரும் உங்கள் ஃபேமிலி எல்லாரும் எந்த வரையிலும் அவங்க சார் 1 மணி நேரம் உங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து பார்த்தாங்கன்னா, உங்கள் அணுகுமுறையை பார்த்தாங்கன்னா ஒரு இவ்வளவு மரியாதை இருக்குங்க எல்லாத்துக்கும். இவர் மேலே இவர் கீழே இல்லையா, இவர் டேரக்டர் இவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிடையாதுல்ல. ஆமாம் இல்லை, எல்லாருமே ஒன்று தாங்க. இதுக்கு இப்படி அத்தனை நிறைய வயசுல 1 மணி நேரம் சார் நான் சினிமா நான் பார்த்தேன். அதே நேரத்தில் என்னோட படங்கள் சின்ன ட்ரெய்லர் டீசர் எதுவாக இருந்தாலும் பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு வாழ்த்து சொன்னீங்க சார். அந்த வாழ்த்து ஒரு 10 செகண்ட்ல முடியாத வாழ்த்து இல்லை சார். அது பல தூரம் அதில் ஒரு நம்பிக்கை கொடுங்க சார். அந்த வாழ்த்து ரொம்ப நன்றி சார். அண்ணன் பாண்டியராஜ் அண்ணன் அது எப்போவுமே என் குடும்பத்தில் இருக்க மாதிரி நான் அண்ணன்றதை முழுசாக நான் சொல்லிடுறேன். கண்டிப்பாக ஒரு சில பேரில் முதல் பேராதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் எப்போவுமே. அதே நேரத்தில் நீங்கள் சொன்னீங்க கேடி பிளாக் அவங்களுக்குள்ள வந்து உண்மைதாங்க. அந்த நேரத்தோட டக்குனு ஒரு சைக்கிள் ஒரு கலர் சட்டையா ஒருத்தர் வித்துட்டு போயிட்டு இருந்தாப்புல ஒரு சட்டை வந்து 70 ரூபான்னு சொன்னாங்க. ஒரு சட்டை 20 ரூபா, ஒரு 10-15 சட்டையை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க கூட இருக்கிற சொல்லி சார் விமல் டிரைவர் தான் சொன்னாப்புல, எதுக்கு சார் இந்த சட்டையெல்லாம் வாங்க நல்லா வாங்கினாங்க இந்த படத்துக்குடா, இது கண்டிப்பாக வரும்போது அழைப்பு பேசாமல் அப்படின்னு சொல்லி சட்டையை வாங்கி காலில் வச்சுட்டு விமல் கூட ஏங்க இருங்க பேசாமல் இருங்க, கேட்போம் இல்லையா சட்டையை போட்டு நிற்போங்க உங்க நம்பி ஒரு 10 சட்டை வாங்கிட்டு அப்படின்னு சொல்லுவோம்னு சொன்னேன். ஆனால் அதே மாதிரி சொன்னோன்னு சரி ரைட்டு சூர்யா 2 பேர் சின்ன ஒரு ஆளுங்க நல்லா இருக்கும், ஓகே சூரிய அந்த காஸ்டியூம் மாட்டிட்டு வந்துருங்க அப்படின்னீங்க. அது இன்னைக்கு வரைக்குமே நிறைய விஷயங்கள் நிறைய நம்பிக்கை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு நான் நிறைய விஷயங்கள் நான் கதை கூட ஏதாவது யோசிச்சுனா கூட எனக்கு உங்களோட செயல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னே. என்னோட குடும்ப விஷயம் நிறைய விஷயங்கள் அன்னைக்கு சொல்லியிருக்கேன், நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய விஷயம் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. எனக்கு நான் பிரசாந்த் கூட சொல்லுவேன் தம்பிக்கிட்ட ஏதாவது ஒரு இடத்துல வரப்ப பாண்டத்தன டைலாக் வைப்பார் பார்த்தியா, ஒரு சீனே இல்லாமல் ஒரு டைலாக்ல ஒரு சீன் வரும் இந்த மாதிரி அந்த மாதிரி எனக்கு ஒரு சில இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன் சார் இந்த இடத்துல பார்க்க பாண்டத்தன டைலாக் வருமா அந்த மாதிரி வச்சது தம்பி அப்படின்னு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சீன்ல ஒரு டைலாக் வந்துச்சுன்னா 5 நிமிஷம் படத்தை கடந்து போனப்போ அந்த டைலாக் நம்ம ஒத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வசனங்கள் உங்களை படத்தை நிறைய நான் பார்க்க முடியுங்க. அவரோட ரெஃபரன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த படத்துக்கு ரெஃபரன்ஸ் நீங்கள் இருக்கீங்க நம்புறீங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. குமாரண்ணே எப்போவுமேங்க ஒரு 14 வருஷமாக இருந்திருக்க 2 பேரும் ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு தயாரிப்பாளராக இந்த இடத்துல வந்து நீங்கள் இருந்துக்கிறது எனக்கு மகிழ்ச்சிங்க. அதே நேரத்தில் எனக்கு ஒரு நட்பு கிடைச்சதுக்கும் ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு எவ்வளவோ படம் போட்டு எத்தனையோ பெரிய இருக்காங்க. ஒரு படத்தை அவங்க நினைச்ச நேரத்தில் ஆரம்பிக்கலாம், ஆனால் அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது யாருன்னு கரெக்டாக சொல்லவே முடியாதுங்க. அப்படி இருக்கிறப்ப நினைச்சாலும் அது ஏதோ ஒரு சூழல தனிப்பெரு. அப்படி இருக்கப்ப ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு புதுசாக வந்து பல கடனை வாங்கி ஆரம்பிக்கிற படத்தை சொன்ன டேரக்டில் ஒரு ரிலீஸ் ஆகுன்றது எங்களை விட சிவானி ஆகுறதுக்கு மாதிரி தெரியும். அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க, மிகப்பெரிய விஷயங்க. அது இந்த நேரத்தில் ஆமாம் அது நீங்கள் பின்னாடி எவ்வளோ கஷ்டப்படி அது எனக்கு தெரியல. ஆனால் முன்னாடி ஒரு படத்தை சொன்ன நேரத்தை கொண்டு நிப்பாட்டுறீங்க, வாழ்த்துக்கள்னு. கருடன் மாதிரியே இந்த படமும் இந்த ஒரு பெரிய படமாக அது நினைக்கிறீங்க. நன்றிங்க அப்பா, ரொம்ப ரொம்ப நன்றிங்கப்பா. அப்பான்ற வார்த்தை முழுமையாக இருக்குப்பா எங்கள் மனசுக்குள்ள. இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தது எங்களுக்கு அவ்வளோ பெருமைப்பா, இந்த படத்துக்கான பெருமைப்பா. நீங்கள் ஒவ்வொரு படமும் இது கமிட் பண்ணுறப்ப ஏதோ ஒரு சும்மா அப்படின்னு பண்ண மாட்டீங்கப்பா. அந்த கதையை பிடிச்சி தம்பி அமைதியாதான் அந்த கதையை பிடிச்சி போனதுக்கு அப்புறம் நீங்கள் ஒத்துக்கிறீங்க. அப்போ அந்த கதை உங்களுக்கு பிடிச்சி போன்னு சொன்னோடனே நாங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டோம். அப்போ அவர் கதை கேட்டாருன்னு தம்பி சொன்னப்போ இல்லை கதை கேட்டாரு அப்படின்னாரு. ரொம்ப நன்றிங்கப்பா. அப்போ அங்கேயே தெரிஞ்சுக்கிட்டப்ப அந்த படம் நல்லா வருங்க. அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் எவ்வளோ உச்சத்தில் இருந்தாலும் ப்ரொடியூசருக்கு டேரக்டருக்கு ஒரு நடிகனாக வந்துட்டோம்னா நடிகனாக மட்டும் 100% எந்த அளவுக்கு உழைக்கணும் அப்படின்னு உங்கள் மூலமாக நான் கற்றுக்கிட்டேன்ப்பா. அதை தவிர இவர் எதுவுமே இல்லைன்னு சொல்லுவீங்க. இல்லைங்கப்பா 10 மணி ஆச்சு சாரி பண்ண வந்து கெட்ட வந்து இருப்பா, அதெல்லாம் இல்லைப்பா நம்ம வாக்கு கொடுத்துட்டோம்ப்பா, நம்ம அவ்வளோ அப்போ நம்ம நடிகை இருப்பா, பிள்ளைக்கு சோத்துடக்கூடாதுல்ல, நம்மளை கூப்பிடுறப்ப அதுக்கு ஒரு தயக்கம் வந்துடக்கூடாது, அதுக்கு ஒரு எண்ணத்தை கொடுத்துடக்கூடாதுப்பா. அதெல்லாம் இப்போ நல்ல பிள்ளைங்க, இப்போ எல்லா பிள்ளைகளும் நல்லா பிள்ளை இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த கலைத்தாய் உங்களை முன்ன வச்சிருக்கப்போ இன்னும் நான் திருப்பிட்டு கலாம சொல்வேன். நாளைக்கு ஒரு என்னோட குழந்தைகள் வந்தாலும் அவங்க கூட நீங்க நடிச்சுக்கிட்டே இருக்கணும்ப்பா. அதுக்கு இந்த உடல் ஆரோக்கியத்தை நீங்க அரிசி கொடுக்கணும்ப்பா. இறைவன் ஏசாம் பிரதர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர். வெல்கம் பிரதர். நீங்கள் எங்கள் தமிழ் மூவிக்கு ஆல்ரெடி ஒரு படம் பண்ணீங்க, ஒன்ஸ் போன்ற படம், அதுலேயும் எல்லா சாங்ஸ் கிட்டு இங்கே வந்திருக்கு. இந்த படமும் எல்லா சாங் கிட்டாங்க நான் நம்புகிறேன். ரொம்பவே நல்லா இருக்கு. இங்கே எல்லாருமே கேட்டாங்க. அதே மாதிரி என் டீம் சார்பாக
சின்ன சின்ன ஒரு சாரி கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட. அவங்க நிறைய கஷ்டப்படுது, கடைசி நேரத்தில் நிறைய கஷ்டப்படுத்திட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் ஃபோன் வந்து ஒரு அநியாயம். நம்மலாம் வந்து மியூசிக் தேட்டர்லாம் வந்து டேரக்டர் பேசுறதே கஷ்டம், சாதாரண விஷயம் கிடையாது. அது மீட் பண்ணுறதும் மிகப்பெரிய கஷ்டம். அப்படி இருக்கப்ப லாஸ்ட் நேரத்தில் சாங் வேணும் அப்படின்னு டக்குன்னு டேரக்டர் கூப்பிட்டு பேசுவார். ஓகே சார், ஞான் செய்யும் சார், ஞான் செய்யும், ப்ளீஸ் டோன்ட் வந்து சார், ஞான் செய்யும் ஷுவர் சார், டெஃபினெட்லி யான் செய்யும் சார், ப்ளீஸ் ஓகே. கொஞ்சம் நேரம் மாஸ்டர் இருப்பார் சார், சாங் வந்துச்சு, ஞான் செய்யும் சார், ஞான் செய்யும் டோன்ட் வந்து சார், ஓகே கூல். கொஞ்சம் கோட்டை விக்கி எடுப்பான். சார் வணக்கம் சார், வணக்கம், நான் விக்கி பேசுறேன் கோட்டை சொல்லுங்க சார். சாலையப்ப நான் செய்யும், ஞான் செய்யும், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஞான் செய்யும் டோன்ட். கொஞ்ச நேரம் வச்சு இப்போ நான் தான் யோசிப்பேன், ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டுருவோம். அந்த இடத்துல நம்ம வச்சுக்காம ஒரு 10 நிமிஷத்துல அங்கிருந்து அவர் கொண்டு வருவார். சொல்லு சார், எல்கே யாரு சார், கடைசி அசிஸ்டன்ட் டேரக்டரோட அவரை என்ன விஷயம், எப்போ சாங் வந்து நைட்டு கேட்கிறாரு சார் 2 மணிக்கு. என்ன சார் நான் சாங்கோட போட்டிலே சார் வச்சிருக்கேன் நான் எடுத்து கொடுக்கறதுக்கு, எப்போ இருக்கிறார் சார். ஓகே சாரி போட்டேன் சார் வச்சுட்டு திருப்பி மார்க் அடிப்பாரு சார். 2 மணிக்கு சொன்னீங்க சார் அந்த எல்கே சார், 2:30க்கு எடிட்டர் அடிக்கிறார் சார் கணேஷ் சார். சார் கேட்ட ஃப்ளோ எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு சார், அந்த ஃப்ளோ ஒரு மாதிரியா இருக்கு சார். ஓகே தான் சார், நான் கொடுக்கும் ப்ளீஸ் எல்லாத்தையும் சொல்லுங்க, எல்லாரும் மொத்தம் கூப்பிட்டு ஆபீஸ்ல பேசுங்க, நான் சாமி கொடுக்கும், நான் கொடுக்கும் சார், என்னை நம்புங்க சார். என்னை யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க, நம்புங்க சார். முடிச்சதுக்கப்ப ஒரு 20 மெசேஜ் சார், அதிசயா என்னை நம்புங்க சார், என்னை நம்ப. ஓகே சார். என்னோட ஆசையா நான் சாங் கேட்கலான்னு போன் பண்ணேன். இப்ப நம்ம எப்போ கேட்கலாம் யோசிச்சுக்கிட்டே இருந்து டேரக்டர் தம்பி வந்தாரு. அண்ணே என்ன அண்ணே சாங் ரெடியா தம்பி, கோச்சுக்கார தம்பி, உன்னுடைய டிரைவர் தவிர அத்தனை பேர் போன் பண்ணியிருக்காங்க. அவருக்கு எந்த மியூசிக் டேரக்டர் இப்பெல்லாம் போன் பண்ணவே முடியாது. ஓப்பனா சொல்ல போனா நீயே நினைச்சாலும் அவன் ஈஸியா பார்க்க முடியாது யாரையும். அப்படி இருக்கிறப்ப உன் டிரைவர் அவங்க எங்க இங்கதான் அவன் கூப்பிட்டு சொல்லிட்டு நீ யாரெல்லாம் போன் பண்ணி மியூசிக் டேரக்டர் யாராவது சொல்றான்னு போன் பண்ணிடுறாரு, உனக்கு கொண்டே விடுவேன் அப்படின்னாரு. ஓகே எல்லாரும் இப்ப எனக்கு ஒரு ஆசையா இருக்கு இந்த சாங். அதுக்கப்புறம் சொல்றாங்க ஒரு டியூன் வந்துருச்சு, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி இந்த டியூனை கேட்டாச்சு, ஓகே. அவருக்கு போன் பண்ணா அவன் என்ன சொல்லலாம், வாழ்த்து சொல்றப்ப பயமா இருக்கு அப்படின்ட்டு போன் பண்ணி கொஞ்சம் ஒரு 3 நாள் சொல்லிச்சு. சார் வணக்கம் சார், யார் செய்யும் சார், சூப்பரா இருக்கு, நல்லா அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு சார், பிடிச்சிருக்கா சார், ஓகே சார், 10 சார் கேட்டீங்களா சார், ஆல் சார் கேட்டு சார், சூப்பர் சார், தேங்க்யூ சார், ஒரே ஒரு ஹெல்ப் சார், ஒன்று சார், டேரக்டர் சார் பிடிச்சது எனக்கு தெரியல சார், கேட்டு சொல்லுங்க சார். ஆனா அவர் சொல்ல வேணாம் சார், நீங்களே சொல்லுங்க சார், ஏன்னா அடுத்தடுத்து கண்டினியூவா பண்ணுவாங்க சார் எல்லாருமே. நேற்று நைட்டு கூட இந்த நைட்டுல அது உதயசங்கர் கிடைச்சிருக்காப்புல, என் அன்பு தம்பி உதயசங்கர் கிடைச்சு 4 மணிக்கு சார், இன்னும் 2-3 ராங் நம்பர் வந்துருக்கு சார், யாருக்கு தெரியல சார். கவலைப்படாங்க, அந்த ராங் நம்பர் எல்லாமே எங்க டீம் நம்பர் தான், மாமன் டீம் நம்பர் தான். யாருக்காவது கொடுத்து பேசிட்டு இருப்பாங்க. நீங்க கொஞ்ச நாளைக்கு செல்ல ஆஃப் பண்ணிருங்க, சாங் எல்லாம் முடிச்சு கொண்டாந்து இந்த மண்டையில கொலாப்பட்டு போட்டு காட்டிட்டு கிளம்பிடுங்க, ஓடிடுங்க அப்படின்னு அந்த வருத்தத்துக்காக நான் பத்தி தெரிவிச்சுக்கிறேன். அன்போடு ஒரு ஆவல் தான் பிறந்தாரு எங்களுக்கு, அந்த இயக்கமாக அவங்களுக்கு சகஜம் பிறந்தாரு. அதனால ஒரு ஆசை தான். என்ன நான் தான் கேட்டு நினைச்சு ஊரே கேட்டு உங்ககிட்ட சாங் பிரதர், பட் நல்ல சாங் கொடுத்துருக்கீங்க பிரதர். தேங்க்யூ பிரதர். ஐஸ்வர் ரொம்ப நன்றிங்க ஐஸ்வர், தேங்க்யூ. ஒரு கதை ஃபர்ஸ்ட் தம்பி பிரசாந்த் அந்த கதை சொன்னோட நான் ஹீரோயின் கதை கேட்டாங்கன்னு கேட்டு ஓகே அவங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த கதையை கேட்டு பிடிச்சி சொன்னோடனே ஒரு ஹீரோயின் எந்த அளவுக்கு ஒரு கதையை கெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்றத தேர்ந்தெடுக்கான்றது உங்களுக்கு பயங்கர மரியாதை வந்துருச்சு. அது அப்படியே நீங்க கேட்ட கதை மாறி இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த படத்துல நான் சொன்னேன், ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா 6 பேர் இருக்காங்க, ஒருத்தர் எடுத்தாலும் அது சரியா இருக்காது. இந்த படம் ஃபுல்லா ஒரு ரேகாவா, ஒரு பையனோட அத்தையா 100% தமிழ்நாடு கூட நீங்க எல்லா வீட்டிலும் இருக்கு நான் நம்புறேன். நான் அதே மாதிரி நிறைய கதைகள் உங்களுக்கு எழுதுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதான் உண்மை. வாழ்த்துக்கள் உங்களுக்கும். சுவாசிக்கா நாகசுரஜனைக்கு நான் சொன்ன மாதிரி தான்
ராட்சசியா இருக்கீங்க. அன்னைக்கிட்ட கூட பேசியிருக்கேன், நான் பாண்டராஜ் அன்னைக்கு கூட சொல்லியிருக்கேன் உங்களை பற்றி, ஒரு பிஆர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும் உங்களை பற்றி. அதனால உண்மைக்கு வாழ்த்துக்கள். எவ்வளவு டைலாக் கொடுத்தா, நாங்கள் தமிழ்லேயே சில டைலாக் பேச முடியலப்ப அங்கிருந்து இங்கே வந்து 2 பக்கம் டைலாக்கை வந்து ஃபுல்லாக மைண்ட் வாங்கிட்டேன். ஒரே டேக்குங்க 4 பேர் போட்டு நடிச்சுட்டு இருப்போம்ங்க. உங்க வந்து நடிச்சுட்டு போயிடுவோம்ங்க. சொன்ன யோசிச்சுட்டு உட்காந்துருப்போங்க. காலி பண்ணிட்டு போயிட்டாலே எல்லாத்தையும் என்னடா அது தம்பி, என்ன தம்பி அது முன்னாடி கொடுத்துட்டியா அப்படின்னு. என்னை எல்லாத்துக்கும் முன்னாடியே கொடுத்து, நீங்களும் இங்கே உள்ள ஆளு கேரளா வந்திருக்கு, உங்களுக்கு அப்படி நான் கொடுத்து அந்த பொண்ணு அசிட்டு போயிருச்சு அப்படின்னு. அவ்வளோ பிரமாதமான ஒரு ஆக்டர் சினிமாவுக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு வாழ்த்துக்கள். விவேக் பிரதர், கவிஞர், ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். எங்கள் படத்துக்குள்ள நீங்கள் இருக்கு. எப்படி ராஜகன் அப்பாவை நான் சொன்னேன்னா அதே மாதிரி எங்களுக்கு கிடைச்சி மிகப்பெரிய மரியாதை பிரதர். என் அன்பு தம்பி விதேசங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நீங்கள். அவர் மூலமாக எனக்கு நீங்கள் பழக்கம். ரொம்ப நாள் நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம். 2 பேரும் ஒரு பணத்தாலும் அவங்கள்ட்ட நான் பேசிக்கிட்டே இருக்கேன். அவ்வளோ ஒரு நம்பிக்கையுடைய ஒரு ஆள் நீங்கள். அவ்வளோ எனர்ஜி, நீங்கள் பேசுகிற அமைதியாக பேசுகிற 4 வார்த்தை அவ்வளோ நமக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். உதய் சொன்னாப்புல, அண்ணே நான் சொன்னேன் தம்பிகிட்ட விவேக் எப்படியாவது எழுத வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். உடனே தம்பி ஆமான்னு சொன்னாரு. உதயசங்கர் பேசினாரு. பேசிட்டு உதயசங்கர் என் தம்பி பேசுகிறப்ப ஒரு வார்த்தை சொன்னாப்புல, அண்ணே பார்த்துக்கிறேன்ட்டாங்க கம்பெனிலேருந்து சொல்லி பேமெண்ட் விஷயம் பேச சொன்னாங்க. என்ன பேசினாங்க தெரியாது. உடனே திருப்பி கூப்பிட்டு சொல்லிட்டாரு, அண்ணே அவர் ஒரே வார்த்தை சொல்றாரு, எங்கள் பேமெண்ட் பிரச்சனையே கிடையாதுங்க, சூரியனுக்காக இந்த படத்தில் எத்தனை சலம் நான் ஃப்ரீயா பண்ணுன்னு மட்டும் சொல்லுங்க அவர்கிட்ட தயவு செய்து. அவர்கிட்ட சொன்னீங்க. அவருக்காக மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொன்று இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காசை தயவு செய்து பேசவே கூடாதுன்னு சொல்லுங்க. இது நான் சூரியனுக்காக பண்ணுறேன்னு சொன்னாரு. பிரதர் ரொம்ப 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 நன்றிங்க பிரதர். நாங்கள் எப்படி ஆசைப்பட்டோமோ அந்த ஆசை உண்மைக்கு நல்ல வேலைக்கு. ஒருவேளை நீங்கள் பயங்கர பிஸியாக இருக்கீங்க, ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்க சூழல், சப்போஸ் உங்களுக்கு அணுக முடியல அந்த டிஸ்பிளேகள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். அவ்வளோ வரிகள் இந்த மாதிரி படங்களுக்கு, இந்த மாதிரி நம்ம மண் சார்ந்த நம்ம உறவுகளுக்கு, நம்ம குடும்ப உறவுகளுக்கு உங்களை வரிகளை விட்டால் நாங்கள் எங்கே போகிறது? இந்த உங்களோட நாட்கள் தான் நீங்கள் இதுக்கு பெருமை சேர்க்கணும். எனக்கு அந்த மாதிரி நீங்கள் வரிகள் சேர்க்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கிறது. கூடுதலான கதையும் நாங்கள் சொல்லி ஒப்பீனியன் கேட்டவங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தீங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். தேங்க்யூ பிரதர். கீதா மேம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம். ஸோ ஒரு அம்மாவா அப்படி கொஞ்சம் கூட யோசிக்காம அம்மாண்ட அம்மாவே அதான் அப்படி ஒரு அம்மாவா நீங்கள் இருக்கீங்க. இந்த சினிமாவில் இருந்தால் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கிட்டே போய் நினைக்கிறேன். நன்றிங்கம்மா. சாயா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சாயா. தேங்க்யூ. ஒரு மாமி பொண்ணா வந்து நீங்கள் நினச்சிங்க. வாழ்த்துக்கள். நீங்கள் நிறையா பற்றி ஹீரோயினாக பண்ணிகிட்டே இருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஜேபி சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப 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 நன்றிங்க சார். அற்புதமான ஒரு அப்பா சார். உங்கள் அப்பாவை எல்லாம் அண்ணனா இது எந்த இடத்துல வச்சாலும் ரொம்ப ஒரு நீட்டான ஒரு ஜென்டில்மேனான ஒரு மனிதர், ஒரு அப்பா, ஒரு பிரதர் சார் சொல்லலாம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். பண்ணுறான் பிரதர். தேங்க்யூ பிரதர். ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். ஆமாம் என்ன ஓகே ஒரு ஃப்ளோவில் ஒரு பொய் சொல்லிட்டீங்க. 6 பேக் வச்சு 6 நிமிஷம் தான் காட்டணும்னு சொல்லிட்டீங்க. அதெல்லாம் கிடையாது. 6 பேக் வச்சு என் ஃபேமிலி என் ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க. பணம் சீமராஜா போய் உட்காந்தா நான் எல்லா உட்காந்து 6 பேக் பயங்கரம் எழுதி உட்காந்துருக்காங்க. அந்த சீன் வந்துச்சு. எங்க பாப்கார்ன் கீழே போட்டேன் பையன். அப்பா பாப்கார்ன் தேடிட்டு எடுத்துட்டா சீன் போயிடுச்சு. போயிருச்சு. அப்ப 6 பேக் எப்பா பாருன்னு கேட்டான். போயிருச்சா பாப்கார்ன் கீழே குடியே போயிருச்சா இருந்துச்சு. 6 நிமிஷம் பிரதர் 59 செகண்ட் தான். ஒரு சட்டையை கலட்டி மாட்டினா கூட மினிமம் ஒரு 2 நிமிஷம் மேல ஆகும் ஒரு சட்டையை போடுறதுக்காக. நீங்க அந்த டைம்ல கொடுக்கல. ஆனா எனக்கு மிகப்பெரிய ஒரு என்னன்னா ஒரு 6 மாதம் எனக்கு பிரச்சனை இல்லை. என் ஒய்ஃப் இருக்காரு. நான் உண்மை கையெழுத்த கும்பிடுவேன். அந்த 7 மாதம் உலகத்துக்கு டயர் போல 8 மாதத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க. எனக்கு பண்ணி கொடுக்கறது அவங்க தான். 4 மணிக்கு இருந்துச்சு. என்னடா 4 மணிக்கு இருந்துச்சு. அந்த இந்த ஓடிச்சிருப்பாங்க, சக்கரை கூடாது, உப்பு இருக்கக்கூடாது, ஏதோ சொல்றாங்க. எல்லாத்தையும் அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. அப்ப அவங்க எவ்வளவு அவரோட பார்த்துருப்பாங்க. நம்ம 6 மாதம் நம்ம கொடுத்த டயட் நம்ம தூக்கத்துக்கு எடுத்து 4 மணிக்கு இருந்துச்சு, 6 மணிக்கு இருந்துச்சு, 10 மணிக்கு இருந்துச்சு. டிஃபன் பாக்ஸ் அதை கொடுத்து சிக்கன்லாம் போட்டு உப்பு போட்டா போடாதுன்றாங்க, இல்லை உப்பு போடணுன்றாங்க, மகாப்பிரியா போடாதுன்றாங்க. இவ்வளவு பண்ணி கொடுத்த நமக்கு ஒருத்தருக்கு மட்டும் சந்தோஷம் பண்ண மாட்டாங்க அப்படின்றது ஓடி போச்சு. ஆனால் அதெல்லாம் தாண்டி நான் மட்டும் இல்லை என் ஃபேமிலியை உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். அன்னைக்கு நீங்கள் அப்படி வாய்ப்பு எனக்கு கொடுக்கலன்னா அந்த உடல் ஒர்க் நான் பண்ணி என்ன கண்ணாடியில் நான் பார்க்கலன்னா கண்டிப்பாக இப்படி நம்பிக்கை எனக்கு இருந்திருக்காங்க.
நீங்கள் கொடுத்தது தான் எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு ஒரு நினைப்புல ஒரு நம்பிக்கை கொடுக்குது. நான் 10 நாள் ஒர்க் அவுட் பண்ணனாலும் ஒரு ஷர்ட் ஒரு டிஷர்ட் போகிறப்ப மாதிரியான உடனே ஓடிடுவேன் ஜிம்முக்கு. ஸோ அதை ஃபஸ்ட்டு அடையாளம் காட்டுனது நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு இந்த நேரத்தை நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ரவிக்குமார் பிரதர், தேங்க்யூ பிரதர். சமீபத்தில் ஒர்க் பண்ணி கொடுத்து பிளாக்ல படம் ஓட்டினேன். நீங்கள் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், பார்த்தீங்க. அந்த பார்த்துட்டு நீங்கள் கொடுத்த அந்த பதிவு அற்புதமான பதிவு எனக்கு பெரிய எனக்கு ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு. தம்பிக்கிட்ட ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ பிரதர். அன்பு தம்பி அருண்ஸ்வா, ரொம்ப நன்றி தம்பி. எப்போவுமே நம்ம கூடவே நான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வேறு ஒரு மணி நேரம் ஒருத்தர் நான் ஃபோன் அனுப்பி எனக்கு ரைடாக இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. சந்திர தம்பி தேங்க்யூ. பாலா ரொம்ப 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 நன்றி பாலா. லவி தம்பி எல்லாத்தையும் தாண்டி உதயசங்கர் தம்பி இன்னைக்கு என் கூட என் அண்ணனா என் தம்பியா என் ஃபேமிலியா என் கூடவே இருக்க என் தம்பி. அப்போ அவ்வளோ கணக்குறேன் எனக்கு பின்னாடி எனக்கே தெரியாம அவ்வளோ விஷயம் பண்றேன். ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. இந்த படத்துக்காக இந்த ப்ரொமோஷனுக்கு அவ்வளோ மெனக்கிட்டு இருக்கா. ரிலீஸ் வரைக்கும் அவனுடைய செட்டில் அவ்வளோ இருக்குது. அது எங்க கண்டு எங்க இருந்து வருது என்ன எனக்கு கேட்கறதே கிடையாது. ஆனா அவ்வளோ ஒரு ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கேன் தம்பி. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. உன்ன மாதிரி ஆள் எனக்கு மட்டும் இல்லை தம்பி, ஒவ்வொருத்தருக்கும் உன்ன மாதிரி ஒரு ஆள் இருந்தா வேற லெவல் தம்பி. எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் தம்பி. சந்தோஷங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூங்க. ஃபர்ஸ்ட் நம்பிக்கை ஃபர்ஸ்ட் ஒரு பூஜை போகிற மாதிரி ஒரு பேர் குமாரன் சொல்வார். அவங்க சந்தோஷத்தை பார்த்தாச்சு, கரை சொல்லியாச்சு. என்ன சொன்னார் வந்து நீங்க சொன்னீங்க நான் கோவமெல்லாம் படுறேன், யார் ஸ்டோரியில் பேர் போடுறேன்னு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் என் பேர் வரக்கூடாதுன்றத நான் பிரசாந்த் சொன்னாரு. நான் அந்த கதை சொல்லி முடிச்சுக்கிறாங்க, அவள் டாபிக் வர பண்ண நான். ஸோ அதனால எனக்கு என்னன்னா உங்களுக்கு எதுவுமே இல்லை. புதுசாக வராங்க அவர் நட்சத்திரம் என்னன்னு உங்களோட கேட்கலாம். நீங்க சொல்லிடுவீங்க அவர் கன்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அவன் உத்தர நட்சத்திரம் நீங்க சொல்லிடுவீங்க. சினிமாவுக்கு அத்தனை பேர் உங்களுக்கு தெரியுங்க. அதனால உங்களுக்கு எப்படி தெரியுது, அப்படியே உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு தான் கேட்டுனாங்க. வேற ஒன்றும் இல்லை. பட் இருந்தால் ரொம்ப சந்தோஷங்க. இந்த படத்துக்கு எல்லாத்துக்கும் இந்த படத்தை எடுத்து நீங்க ஆரம்பிங்க சொல்லிக்கப்போ அந்த படத்துக்கு பிசினஸ்க்காக புதுசுக்கு அவ்வளவு பக்கபலமா நீங்க மெனக்கட்டுறீங்க. எங்களுக்கு இல்லை, எல்லாத்துக்கும் மெனக்கட்டுறீங்க. அது ரொம்ப 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 சந்தோஷம். அதே நேரத்தில் ஒரு படம் நல்லா இருக்குன்னா குமாரன் சொல்லுவாரு, அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா எந்த பியாரும் யாருமே தெரியல, அவர் ஒரே ஆள் போதும்னு சொல்லுவாரு. எல்லாம் நான் நல்ல விஷயம் அவ்வளவு சேர்க்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. டீம்ல ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. அதே இங்கே வந்திருந்த லோகேஷ் பிரதர், தேங்க்யூ பிரதர். ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். சூப்பர் ஸ்டாரோட இன்னைக்கு 38 பீஸ் வந்துருந்துச்சு, அதுக்கும் வாழ்த்துக்கள். மிகப்பெரிய ஏகப்பட்ட பொருளை போட்டு நீங்க படம் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. அதோட சூழ்நிலை இங்கே வந்துட்டு போனீங்க நீங்க. ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ பிரதர். மாத செலவுலதாங்க உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நாளும் பழகிட்டு இருக்கோம். இந்த படத்தை பற்றி அடிக்கடி எனக்கு கேட்டு இருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன உங்க ஃபேமிலியில் அதனால லைப்ரரியா அப்படின்னு கேட்பாரு. அவர் இன்னும் லைப்ரரியா எடுத்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் லைப்ரரியோட 10 ஆளுங்க நான் அதை விட இருக்கேன் என் ஃபேமிலியில். நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன்னா உண்மைக்கு சொன்னேன், எனக்கு சாமி எல்லாமே உண்மைக்கு என் குடும்பத்தான். என் குடும்பத்தை எனக்கு யாருமே இல்லை. டேரக்டர் பிரசாந்த் இந்த படத்தோட டைலாக் வச்சிருப்பாரு, அப்பா பேசிப்பான்னு நினைக்கிறேன். சாமி எடுத்தா சாமிக்கு அடுத்து பொண்டாட்டி இல்லடா, பொண்டாட்டி தான்டா சாமி அப்படின்னு ஒரு வசனம் எனக்கு ரொம்ப அதாச்சு. அதே மாதிரிதான் எனக்கு சாமிக்கு அடுத்து குடும்பம் இல்லை, குடும்பத்துக்கு அப்புறம் தான் எனக்கு சாமி அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். எங்க குடும்பம் தான் இன்னைக்கு எனக்கு இப்படி குடும்பத்துல நான் பிறக்கலாம்ல. எனக்கு கஷ்டம் நஷ்டம் அடுத்தவங்களை மதிக்கிறது சூழல் எல்லாமே இன்னைக்கு எனக்கு கற்றுக் கொடுக்குறது என் குடும்பம் மட்டும்தான். இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. இந்த படமும் உருவான விதமும் அதே தான். எல்லாம் சொல்றாங்க கதை யோசிச்சுட்டு நான் பாண்டராஜன மாதிரியே சிவாசார் மாதிரியே பேனா எடுத்து வச்சுட்டு உட்காந்து அப்படியே போட்டு அப்படியே யோசிச்சுட்டு சூப்பரா அப்படி உட்காந்து எழுதல. எதுவுமே பேனாவுக்கு வேலையே இல்லை. எல்லாரும் பார்த்து அதை எடுத்து வச்சு எல்லாரும் வாழ்க்கையில் இருக்கிறத எடுத்துக்கிட்டு அதுதான் இந்த படம். புதுசால நான் இல்லைன்னு நான் யோசிக்கவே இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி என் குடும்பத்துக்கு. அன்பு தம்பி பிரசாந்த் உங்களுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அப்புறம் சொல்லி உதவி அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஷூட்டிங்கில் வந்து இவ்வளோ பேர் இருப்பாங்க, இங்கே அங்கங்கே உதவி இயக்குனர் இருப்பாங்க. உதவி இயக்குனருக்குள்ள ஷூட்டிங் இருக்குங்க, அவ்வளோ பேர் இருப்பாங்க, அதுக்குள்ள ஷூட்டிங் நடக்கும். டக்குன்னு உதவி இயக்குனர் போயிட்டு அந்த காரை ஒதுக்குனா டைரக்டர் சொல்லி ஒரு டென்ஷன் ஆகி இந்த ஊர் அத்தனை போய் அந்த கார் வெளில போச்சுங்கன்னு கேட்பாரு. டக்குன்னு ஷூட்டிங் பேக்கப் ஆன மாதிரி இருக்குங்க.
என்னன்னா எல்லா அஸ்டன்ட்டும் அங்கே போயிட்டாங்க. அப்போ வந்து யாருமே இல்லையா இங்கே இருந்து கூட உதவி கேட்கணும் சார். என்னன்னா அந்த ஊருக்காரங்க எல்லாருமே அவருக்கு அவ்வளோ சப்போர்ட். எல்லாருமே அஸ்டன்ட் டேரக்டர் ஆரக்கட்ட அஸ்டன்ட் டேரக்டர் பிரசாந்த் அஸ்டன்ட். அப்போ அந்த பெரியவர் அவர் அஸ்டன்ட், நானும் பிரசாந்த் அஸ்டன்ட் இல்லையா. எல்லாரும் தம்பிக்காக அவ்வளோ ஒர்க் பண்ணாங்க. ஸோ அந்த அன்பு தம்பிகளுக்கு ரொம்ப நன்றி. பிரசாந்த் லாஸ்ட் முடிச்சிருந்தம்பி தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. குட்டி பையன் அந்த பிரசாந்த் எடுத்துட்டாலும் குட்டி பையன் உள்ள வந்துருக்கான். பிரசாந்த் வந்து இந்த கதை சொல்றப்ப எல்லாம் சொன்னாங்க. கதை நான் பிரசாந்த் சார் தம்பிகிட்ட போய் நான் சொல்லலை, எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு குமாரனை வந்து அண்ணன் ஒரு அடுத்த படம் பண்ணி சொல்றப்ப குமாரனை சொன்னார் இந்த மாதிரி பிரசாந்த் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்றப்ப அப்படியே ஓகேவானேட்டு இல்லை வெப்சீரிஸ் நல்லா சூப்பராக போயிருக்கு, கரெக்டாக இருக்கும், நம்ம பிரசாந்த் படம் பண்ண ஓகே. சரி ஓகேங்க அப்படின்னு கூப்பிடுங்க கதை கேட்போம் அப்படின்னு சொல்லி குமாரன் அனுப்பிச்சு விட்டு தம்பிட்டு ஒரு கதை கேட்டு 2 கதை கேட்டேன். ஸோ அந்த 2 கதையும் ஓகே நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் அந்த சில இடத்துல எனக்கு கம்மியாக இருந்துச்சு. அப்போ நான் கதை கேட்டதுக்கப்புறம் குமாரன் எனக்கு சொல்லியிருந்தானே எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் குமாரன் சொன்னாரு அன்னைக்குலனே நம்மகிட்ட ஒரு லைன் இருக்கா அதை நீங்கள் சொல்லி பாருங்க ஆனால் அது தப்புங்க, அது நல்லா இருக்காருங்க. நமக்காக நிறைய டேரக்டர் கதை சொல்லி நான் போட்டு என்ன நான் கதை இருக்கு நீங்கள் ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். இல்லை நான் சொல்லிட்டு அவர் பிரஸ்தான் சொல்லிட்டு கதை நல்லா இருந்தால் பண்ணு, இது நல்லா இருக்குன்னு அவர் சொன்னார், நீங்கள் சொன்னீங்க. அதுக்கப்புறம் தம்பி வந்தார், அவங்க தம்பிகிட்ட அந்த லைனை சொன்னேன். அதுக்கப்புறம் டோட்டலாக உட்கார வச்சு ஃபுல்லாக கதையை சொன்னீங்க. இருக்கிற தம்பி எப்படி தம்பி இருக்கு, இன்னைக்கு உறவுகள் எவ்வளோ உறவுகள் பார்க்கறது இல்லை, அண்ணன் சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தது எல்லா உறவுகளும் இருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஸ்பெஷலான உறவு அந்த தாய் மாமன் யாரு. தாய்க்கு அப்புறம் ஒரு தாய்க்கு ஒரு சேர்க்கிறோம்னா தாய் மாமன் தான். மாமனுக்கு மட்டும் நம்ம தாயின்னு சேர்க்க முடியும், அப்படி ஒரு உறவு. இந்த மாமனுக்கு எவ்வளோ படம் வந்திருக்கு. ஒரு பையனுக்கும் மாமா இன்னும் கூடுதலாக சில குடும்பத்துக்கு இருக்க ஒன்று பண்ண எப்படி இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தமிழை கதை சொல்ல ஆரம்பிச்சு. உங்களுக்கு பிடிச்சி போய் தான் ரொம்ப நேரம் அந்த கதையை பேசுங்க. நான் வெற்றிமாறன் 1 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், சூரி சூப்பராக இருக்கு சூரிய உடனே சொல்லி ரொம்ப நல்லா இருக்கு சூரி, என்ன சில விஷயங்கள் எதுவும் நல்லா இருக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் வந்து நான் தம்பிக்கிட்ட கதை வந்துச்சு வந்தாரு. இந்த கதையை ஃபுல்லாக சொல்லி சூப்பராக ஒன்றே சொன்ன ஒரு வார்த்தை, அண்ணே இது என் குடும்பத்திலையும் நடந்திருக்குங்க தம்பி, உங்கள் குடும்பத்தில் நடந்திருக்குங்க, எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு தம்பி. கூடுதலாக என் விஷயத்தில் என் குடும்பத்தில் சில விஷயங்கள் நிறைய தமிழ் பதிவாயிருக்கு. அதெல்லாம் சேர்த்து அந்த மீன் அண்ணன் தயவு செய்து சொன்னேன் இது சூப்பர், இன்னைக்கு தேவையான ஒரு படம். இது படமா மட்டும் இல்லை, இது இன்னைக்கு தேவையான ஒரு படமா நமக்கு ரொம்ப ஒரு பதிவாக இருக்கும். எல்லாத்துக்கும் இதை பண்ணுவோம்னு சொன்னாப்புல என் தம்பி. அப்படிதான் என் தம்பி உள்ள வந்தா சந்தோஷம். அப்போ கதையெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தமிழில் மெயின் ஆர்டிஸ்ட் யாருமா அந்த பையன் இல்லாட்டா இந்த படம் இல்லை. அப்போ அந்த குட்டி பையன் வேணும். அப்போ என்ன பண்ண குட்டி பையன் யாரு அங்கே பார்த்துக்கலான்னு போயாச்சு. ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஐஸ்வர்யா லட்சுமி ஒரு ஆள் மியூசிக் டைரக்டர் சுவாசிகா ஒருத்தர் கனெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. எல்லாரும் சூப்பர். நான் ஃபர்ஸ்ட் கேட்குறேன் ஐஸ் ஓகே ஆச்சு தம்பி, ஹீரோயின் ஓகே அந்த பையன் கட்டு பார்த்துக்கிறாங்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் அண்ணன் இந்த சுவாசிகா ஓகே அக்காவுக்கு ஓகே நல்லா இருக்கு தம்பி அந்த குட்டி பையன் அண்ணா பார்த்துக்கிறாங்க. இதுக்கு இல்லை குமாரனே அண்ணே ஒரு 3 ரீல்ஸ் அனுப்பி பாருங்க. இந்த குட்டி பையன் அந்த படத்தில் நடிச்ச பையன் இந்த படத்தில் நடிச்ச பையன் ஒரு 3 ரீல்ஸ் பார்க்குறாரு. இது நல்லா இருக்குங்க டேரக்டர் அனுப்புறீங்களா அனுப்பிட்டாரு. நான் ஒரு 10 ரீல்ஸ் அனுப்புறேன். 2 பேரும் மாற்றி அனுப்பி இதுக்கெல்லாம் பண்ணுவது ராஜகிரி அப்பா ஓகே ஆயிட்டாரு. சந்தோஷம் தம்பி அந்த பையன் பார்த்துக்கலாங்க. யாரு கேட்டான் பார்த்துக்கலான்றாங்க. அவன் தானா மெயின், அவன் ஏன்னா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. கடைசி ஒரு 100 வீடியோ நான் அனுப்பிட்டேன். அவங்க அண்ணன் 100 வீடியோ அனுப்பிட்டாரு. காரில் போகிறப்ப கண்ணாடியை இறக்கி ரோட்டில் ஒரு குழந்தையில நான் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த குழந்தைங்க நல்லா திருட மாதிரியே தெரிஞ்சுங்க. காருக்குள்ள அங்கே குழந்தைங்க கூட போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து தம்பி இப்போ பாருங்க தம்பி ஒரு குழந்தைய போட்டோ வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்க சத்தம் இல்லாமல் பாருங்க ஓகேன்னு அந்த குழந்தைய பால் அப்படின்னு வீட்டில் போய் கேட்டு பார்ப்பான். பார்த்துக்கலானே என்னடா எதோ சொன்னாலும் பார்த்துக்கலாம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சுனே. ஷூட்டிங் ஒரு முன்னாடி மட்டும் கேட்டேன் அண்ணே அந்த பையனை நான் எத்தனை கேட்டும் பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்கண்ணே. சரி ஷூட்டிங் கிளாஸுக்கு போயாச்சுங்க சார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு தம்பி வந்தாலும் உனக்கு தம்பி ஓகே பூஜை தம்பி அந்த பையன் யார் தம்பி பிரகதீஷை கூப்பிடுங்க. தம்பி வந்தாப்புல ஆனால் இந்த தம்பி ஓகே வாங்காப்புல தம்பி சூப்பர் தம்பி நல்லா இருக்கேன் பப்ளியாக இருக்கேன் இப்படி பயனாளி தம்பி நடிப்பான தம்பி என்ன பையன் மெயின் டேரக்டர் இல்லை எங்கள் டேரக்டரோட வேலை செஞ்ச எனக்கு அனுபவம் இருக்குண்ணே நம்ம தம்பி அந்த அனுபவத்தை கரெக்டாக நீ எடுத்துட்டா சந்தோஷம் தம்பி. எனக்கு அனுபவத்துக்கு இல்லாட்ட வச்சு செஞ்சிருந்தேன். இந்த ரோல் வந்து பையன் மிஸ் ஆகா நம்ம போச்சு தம்பி என்ன கரெக்டாக ஓகே சூரியன் ஃபர்ஸ்ட் ஷாட் ஓகே முடிச்சார். ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே சாமி ஊத்துற ஷாட்டா அந்த வனையா கடவுளே அப்படின்ட்டு அஜித்தே அப்படின்ட்டியா. ஐயோ நீங்க அந்த பார்த்துருப்பீங்க அது எதிரில் சாக்கு முதல் சாக்கு அதானே தம்பி
டேரக்டர் சொல்கிற மட்டும்தான் பேசுறது, இப்படிலாம் பேசக்கூடாது. ஓகே 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 அது இப்படி சொல்ல ஓகே ஓகே ஓகேட்டா ஐயே சரி ஓகே அதே சேம் கடவுளே அப்படின்னு அது தம்பி டைலாக் பேச வேண்டாம் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு விட்டுட்டோம், எடுத்துட்டோம். கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் டேரக்டர் எங்கன்னு கேட்டேன், இவன் பின்னாடி விழுந்துவேன். அப்பாவா அண்ணன் இல்லப்பா அப்பா இல்லை டேரக்டர் அப்பாவா அப்படிங்க. சரி அந்த ஆர்டிஸ்ட் இந்த குழந்தையோட அப்பா உங்க அப்பா டேரக்டர் பேசிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு கேட்டேன். இல்ல இல்ல அப்பா அங்க இருக்காரு. டேய் குட்டியா அப்பா வருதா? டேய் டேரக்டர் சார் இருக்கிறாங்க அங்கிள் அப்பா தாங்க அப்படின்டா. டேரக்டர் வாங்க நேரம் கூப்பிட்டு போடு, அப்பா அங்க இருக்காரு. யாரா அது? எங்க அப்பா. தம்பி யாரு இவன்? நம்ம பையனு, என் பையன் சென்னையில் இருக்கான். இவன் யாரு? அண்ணே என் பையன் தானே. இது ஏன் தம்பி 6 மாசமா சொல்லல? 6 மாசமா கேட்கல தம்பி. அந்த பையன் எங்க, அந்த பையன் அவனால கேட்டுக்கிட்டு பார்த்து அப்ப அந்த பார்த்துட்டுலாம் பார்த்துதாங்க தம்பி. அண்ணே ஒண்ணு இல்லைண்ணே, நீங்க கதை சொல்லி ஓகே பண்ணுறது இந்த பையனுக்காக, உங்களுக்காக ஓகே பண்ணல. என் பையனுக்கு இதுக்கப்புறம் நான் ஒரு கதை ஒன்று யோசிக்க முடியாது. யோசிச்சு நான் போய் 4 இடத்துல உட்காந்து 2 கதையை எடுத்து ரொம்ப லேட்டாக வளர்ந்துருக்காங்க. இந்த சீசன்லயே பண்ணியாங்க. அதான் பாவி அப்ப எனக்கு அந்த கை கொடுத்தது இந்த கதை வேற மாதிரி வரும், சூப்பரா வரும், அப்படி வரும் இப்படி வரும். ஆனா எல்லா குடும்பத்துக்கும் இப்படி ஒருத்தர் இருக்கானே. டே எல்லா குடும்பத்தோட உன் குடும்பத்தை இருக்கா, உன் குடும்பத்துல ஒருத்தர் இருந்தவங்களுக்காக இவன் கதை ரெடி பண்ணிட்டேன். இது நமக்கு தெரியலண்ணே. அதுக்கப்புறம் சரி தம்பி எப்படி நமக்கு ஒரு குழந்தை நடிக்கணும் அவ்வளவுதான். எந்த குழந்தை இந்த மாதிரி நம்ம குழந்தை கூடுதலாக பயங்கர சந்தோஷம் தம்பி. 2 சூப்பரா இருக்கு பின்னிட்டு. அதே மாதிரி அல்டிமேட்டா பண்ணிட்டான். இன்னொன்று ஷூட்டிங் ஸ்பாட்ல அவன் மிரட்டுற ஒரே அவன் தான். அவன் இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் 102% தானே. அதே இவனுக்கு ஒரு மெமரி யார்கிட்டையும் இல்லைன்னு. அதே மாதிரி ஆக்டிங் உண்மைக்கே சொல்றேன், சாமி மாதிரி காப்பாத்திட்டாங்க இந்த படத்தை, சாமி மாதிரி காப்பாற்றாங்க. ஆனா அவனுக்கு என்ன பிரச்சனை இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் பிரச்சனை. என்ன எல்லாத்தையும் சொல்லி போறியா அவங்க அப்பெல்லாம் தெரிஞ்சு 2 விஷயம். அது இவனுக்கு நடிக்க வச்சிருக்கிற சந்தோஷம், என் தங்கச்சி இல்ல. அதுக்கு என்னன்னா இங்க ஒரு உறவுத்துறை உள்ள விட்டாச்சு, நம்ம நிம்மதியா இருக்கலாம். எந்த படங்களை திருச்சிடுறாங்க நிறைய, நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு இது எனக்கு தெரியல. இப்ப அப்பப்ப எதை பேசுறேன் எதை சொல்றேன் டக்குன்னு தம்பி பிரசாத் இல்ல சரி சரி போதுமா சாரி சாரி எல்லாம் பாக்குறாங்க சாப்பிட்டு போ அப்படின்னு. தம்பி என்ன ஒண்ணு இல்லைண்ணே கேட்டேன், அதை வாங்கி கொடுக்கல. அப்ப நாளைக்கு வாங்கி தரேன், அப்ப வாங்கி தரேன். ஓகே அப்படி அழகா அப்பாவை கண்ட்ரோல் வச்சுக்கிட்டே இருக்கான். அவன் ஒரே ஒரு அம்மா பாசம், பயங்கரமான அம்மா பாசம். யாராவது கேர்ள்ஸ் யாராவது கை கொடுத்துட்டாங்கன்னா போச்சுங்க செத்து அவங்க அப்பா செத்துட்டாங்க. இப்போ முக்கியமான ஒரு சீன் இருக்கு, பெட்ல படுத்துக்கிட்டு ஐசியூ குழந்தை நானும் ஒரு இன்டர்வியூ சீன், மெயினான சீன், அப்படி எமோஷனலான சீன். அந்த சீன் எடுத்து கப்பல்ல கிளம்புறப்ப சுவாசிகா போயிட்டு வந்து சார்னு சொல்லிச்சு. ஓகே போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஓகே போயிட்டு வாப்பா அப்படின்னு பிடிச்சேன். ஆக்சன் ரெடி, டைலாக் பேசுறா, டைலாக் பேசுறா. அங்கிள் எங்க அப்பா சுவாசிகாவை கட்டி பிடிச்சாரா? இல்லடா கட்டி பிடிச்சார் அங்கிள். அங்கிள் இல்லடா சாப்பிட்டு எல்லாம் வெயிட் பண்ணாங்க. இல்லடா இல்லடா சொன்ன கேள்றா தப்பு இருந்துச்சுட்டானே நேரம் மாட்டிக்கிட்ட போயிட்டான். கட்டி பிடிச்சியா இல்லையா? சத்தியமா இல்லடா, சத்தியம் கட்டி பிடிக்க. ஓகே அங்கிள் கட்டி பிடிச்சா இல்ல அங்கிள்? எல்லாரும் கேட்டேன். கேமராமன் இல்ல, ஆமாடா கட்டி பிடிச்ச உண்மைதே. ஆனா கட்டி பிடிச்சடா கைய போட்டாரா? கை போயிட்டு போவாண்டாரு. திருப்பிட்டு ஒரு ஷார்ட் ரெடி ரெடி ஆக்சன். அங்கிள் இப்படி போட்டாரா இப்படி போட்டாரா? இல்லடா இப்படி போட்டாரு, கம்ஃபர்டபுள் அல்லன்னு இப்படி போட்டாரா அப்படின்னு கொஞ்ச நேரம் போன எடுத்து அன்னைக்கு அம்மா பேசுறாங்க. அம்மாட்ட உண்மையை சொல்லுங்க. எதுக்கு அடிச்சிட்டியா அண்ணா? என்னென்ன பண்ண கை எப்படின்னு போட்டாரு அவரு. தங்கச்சி ஃபர்ஸ்ட் இப்படிதான் கை போட்டாப்புல, கம்ஃபர்டபுள் அல்லன்னு இப்படி போட்டாப்புல தங்கச்சி. இவர் அன்புதான் தங்கச்சி கை போட்டாப்புல. அப்படியாண்ணா சரி. ஆனா அவனை எப்படியா கூல் பண்ணல. அவன் நைட்டு என்ன 10 நைட்டு போனான் அப்படி பண்ண பார்த்தானே. அவனை கூல் பண்ணுங்க சொல்லி அதுக்கப்புறம் திருப்பி சுவாசிக்கு டே இல்லடாங்க இப்படித்தான் இருந்தது சரியா? ஓகே 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 ரெடி இப்படித்தான் ஷார்ட் எடுத்தோம்.
அதனால யாராவது கை கொடுக்க வந்தாங்க அடுத்த நாள் தம்பி திரும்பிடுவாப்புல அப்படின்றாப்புல. ஸோ அப்படி ஒரு 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 அம்மா பாசமான ஒரு 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 தம்பி இப்படி எல்லா வீட்டையும் இப்படி இருந்துட்டாடா என் ஒன்று எங்கிட்ட திரும்ப மாட்டேன். ரவி தம்பி அதே இந்த படம் மிகப்பெரிய ஒரு 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 படமா அந்த தம்பிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் லட்டுக்குட்டி தங்கப்பில் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீ காப்பாற்றிருக்க. வேறு எத்தனை குழந்தைகள் வந்ததுனாலும் தெரியல, ஒருவேளை ஒன்று இடத்த கரெக்டாக நிரப்ப முடியுமான்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ தம்பி, ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. பிரசாந்த் எல்லாம் கதை கொடுத்தாங்க, சூரிய கதை கொடுத்தாங்க. கதைன்ற ஒரு புக்கில் இப்போ வெற்றிமாறன் கையில் புக் எடுக்கிறாரு, அந்த புக்கில் ஒரு கையெழுத்து படம் பண்ணிட முடியுமா எல்லாரும்? அது கிடையாது தம்பி, கதை சொல்லிடலாம் இல்லைங்களா சார்? ஆனால் ஒரு இயக்குனர் திரைக்கதை பண்ணுறது சாதாரண விஷயம், அதுதானே தம்பி முக்கியம்.